வேதாகமத்தை திறந்து पवित्र शास्त्र खोले யோபு 19 25 26 27 வாசிக்கலாம். अय्यूब 19वां अध्याय की 25 26 27 को पढ़िए। மிகவும் சங்கடத்திலே அவர் இருக்கிறார். बहुत संकट में है। பாருங்கள், சங்கடத்திலே இப்பொழுது இக்காலமானது மூழ்கி இருக்கிறது. देखिए आपकी ये समय संकट में डूबा हुआ है। தேவனை அறிந்தவர்கள் जो परमेश्वर को जाने लो, சாத்தானால் உண்டாயிட்டா, क्या यह शैतान से அல்லது हुआ, ஆண்டவர் இப்படி செய்கிறாரா या तो परमेश्वर ऐसा करते என்று हैं? பல கேள்விகள் உங்களுடைய மனதிலே இருக்கலாம். ऐसा कई सवाल आपके मन में हो सकता है। இறைவனை அறிந்தவர்களுக்கு இறைவனை அறியாதவர்களுக்கு இந்த செய்தியானது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். हमारी जो विश्वास यह है कि जो परमेश्वर के जाने हुए लोग और अनजान के लोगों को भी ये संदेश बड़ी लाभदायक रहेगा। யோபு 19 25 26 27 வாசியுங்கள். अय्यूब की पुस्तक 19वां अध्याय 25 26 27 को पढ़िएगा। என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அவர் அறிந்திருக்கிறேன். கடைசி நாட்களிலே பூமியிலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலாளமை அழுகி போன பின்பு இந்த தோல் முதலானது அழிந்து போனாலும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என் மாம்சத்திலே இருந்து நான் தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த வாஞ்சையால், இந்த நம்பிக்கையால் என்னுடைய உள்ளிந்திரியங்கள் சோர்ந்து போகிறது என்று இந்த பக்தன் கூறுகிறார். यहाँ अय्यूब की पुस्तक 19वां अध्याय की 25 से लेकर 27 तक हम ऐसा पढ़ते हैं, मुझे तो नीचे है कि मेरा छुटाने वाला जीवित है और वह अंत में पृथ्वी पर खड़ा होगा और अपने काल के इस प्रकार नाश हो जाने के बाद भी मैं शरीर में होकर परमेश्वर का दर्शन पाऊंगा। उसका दर्शन मैं आप अपनी आंखों से अपने लिए करूंगा और ना कोई दूसरा। यद्यपि मेरा हृदय अंदर ही चूर चूर हो जाए तो भी मुझ में तो धन का मूल पाया जाता है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा। மிகவும் சங்கடத்திலே, வியாதி சங்கடத்திலே இவர் பிடி உண்டு சிக்குண்டி இருக்கிறார். बहुत बड़ा संकट बीमार में ये फंसा हुआ है। அவருடைய சர்மமானது और उसके जो शरीर அவர் சொரிந்து அதிலே ரத்தங்கள் அதிலே இருந்து வெளியாகிற ஒரு அவல நிலையிலே அவர் காணப்பட்டார். उसके जो शरीर के जो चमड़े पे गुजा के और जो उसके रक्त आने के हिसाब से हो गया। அவர் சரீரத்திலே இருந்து மரித்ததுக்கு பின்பதாகத்தான் பதுவா, அதாவது துர்நாற்றம் உண்டாகும். அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருடைய சரீரத்திலே இருந்து துர்நாற்றம் கடந்து வந்தன. कोई अगर मरे तो उसके शरीर से बदबू निकलती है, लेकिन ये जीवित होते हुए भी उसके शरीर पे एक बदबू हो गया है। அவர் சொல்லுகிறது, वो कहता है, பாருங்கள், ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை, देखिए परमेश्वर के पास रखा हुआ विश्वास, அவரை மீட்கிறவர், उसे छुटाने वाला குறித்து அவர் அறிந்திருந்தார். उसके बारे में वो जानता है அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் அறிந்திருந்தார். और अपने जीवित उठने के बारे में वो जाना है। அவர் வாழ்ந்திருந்த அந்த நிலைமையை குறித்து அவர் சரியாக அறிவுள்ளவராக காணப்பட்டார். जो हालात में वो जीता था उसके बारे में बराबर ज्ञान था उसको। நாம் பலவிதமான இந்த சங்கடங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிற ஒரு காலத்துக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். नाना प्रकार के संकट के बीच में जाने वाला एक समय पर हम है। இந்த காலத்திலே इस समय पर யோபை போல் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். अय्यूब के समान हम परमेश्वर का पहचान होना चाहिए करके प्रभु चाहता है। சாத்தானுடைய யுக்தியானது வெல்லவில்லை. शैतान के युक्ति जीत नहीं पाया, ஆண்டவருடைய சாட்சியை வென்றன. जो परमेश्वर के गवाही जीत हुआ है। நம்முடைய நண்பர்களுடைய ஆலோசனையானது நமக்கு பயனுள்ளதாக காணப்படவில்லை. जो हमारे जो मित्रों की आलोचना हमारे लिए लाभदायक नहीं था। நம்முடைய சொந்த மனம் திரும்புதலானது மிகவும் பெரிதான ஆசீர்வாதத்தை
அருள் செய்யும் என்று யோபு நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறார். हमारी खुद की जो आशा जो भरोसा जो है हमारे लिए लाभदायक जरूर ले आएगा करके अय्यूब हमें समझाता है। நமக்கு ஒரு ஆத்ம விரோதி இருக்கிறான், அவன் சாத்தான். हमारे लिए ये आत्मा के विरोधी है, उसके नाम शैतान। அவன் மிகுந்த தந்திரமான யுக்திகளை அவன் வைத்திருக்கிறான். बहुत बड़ा तंत्र युक्ति उनके पास है। அதிலே ஒரு யுக்தியானது उसमें एक மனிதனை வியாதினால் வாட்டுகிற யுக்தி. इंसान को बीमार पे डालना। எல்லா வியாதியும் சாத்தானால் உண்டாகிறது அல்ல. हर बीमार शैतान से नहीं होता। சுகாதார விதிகளை நாம் கடைபிடிக்காமல் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் கடைபிடிக்காமல் இருந்தால் जो नियमों को पालन करना उसे अगर हम पालन नहीं करते நமக்கும் வியாதி வரும். हमारे लिए भी बीमार आएगा। நாம் வயதாகும் போது நமக்கு வியாதி வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. जब हम उम्र हो जाते हैं तभी बीमार भी होती है। இதெல்லாம் கவனத்தில் வைத்து எல்லாம் ஆண்டவர்னால வருகிறதும் தவறு. आज जो ये सब ध्यान में रखना प्रभु से आते करके बोलते वो भी गलत। எல்லாம் சாத்தானால அதன வருகிறது அது என்கிறதும் தவறாகும். सब शैतान से होते करके जो सोचते हैं वो भी गलत है। ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறது, परमेश्वर जो अनुमति देता है தான் சாத்தான் செய்ய முடியும். और जो हम ऐसे ही कर सकते हैं। நம்முடைய கவன குறைவினாலே हमारी जो ध्यान छूटने के பல लिए தீமைக்குள்ளாக நம்மை ஆழ்த்தி போடுகிறோம். कई बुराई के अंदर हम अपने को डुबा डालते हैं। நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் अगर हम कहें तो நாம் அறிவாளிகள், हम जब ज्ञानवान இந்த முட்டாள்களை போல் அதாவது கடின உபாசம் செய்கிறவர்கள் जो मूर्खता के मापक जो कठिन उपवास जो करते हैं। இப்போது எல்லா ஊழியர்கள் கடினமாக அதாவது உபாசம் செய்து देखिए अब जो सेवक लोग सब बहुत कठिन उपवास करते हैं। எல்லாரும் டயபெட்டிஸ் அதாவது அது வியாதி அல்ல, आज जो वो टाइप वो அப்படி बीमार ஒரு है। குறைபாடு அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. ऐसे एक कमी उसके जीवित में होती है। எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க, सब लोग गवाह दें। என் ஆண்டவர் கேன்சர்ல இருந்து விடுவித்தார். मेरे परमेश्वर कैंसर से छुटाया। யாராவது வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் இதுவரை அப்படி சாட்சி கேட்கல, டயபெட்டிஸ்ல இருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து இருக்கிறார் என்று. डायबिटीज से परमेश्वर मुझे छुटाया करके कोई बोला हम सुना அது नहीं। எதுக்கு நடக்கவில்லை என்று क्यों தெரியும். नहीं होते मालूम? நம்முடைய அறிவீனமானது. हमारी जो निर्बुद्धि உபாசம் செய்ய வேண்டும். उपवास तो करना है। கடினமான உபாசம் எந்த காரியமும் எக்ஸ்ட்ரீமாக நாம் செய்யக்கூடாது. जो कठिन जो उपदा जाने की कौन सा भी कार्य இந்த हो, ஆவிக்குரிய பயிற்சி ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகிறதுல உபாசம் உண்டாகும். जो आत्मिक जो नियम जो होता है उपवास का। எப்பொழுதும் உபாசம் அல்சர் வியாதி வரும். अल्सर बीमार आएगा सदा उपवास பல करेगा तो। ஊழியர்கள் அதாவது வாலிப முதியோர்களாக அதாவது இருக்கிறார். कई सेवक है अपने जवानी में बूढ़ा हो गया। ரொம்ப அதாவது ஆண்டவர் இடத்தில் ரொம்ப அதாவது கிட்டி சேர்க்கிறது மாதிரி இவர்கள் போய் इन लोग ऐसा सोचते हैं कि परमेश्वर का बहुत निकट हम जाते வயது हैं। ஆகும் போது जब उम्र होते हैं அவர்கள் செயல்பட்டு அதாவது இருக்கிறதை எண்ணா ரொம்ப வருத்தமான காரியங்கள் எல்லாம் எண்ண வேண்டியதாக उन இருக்கிறது. लोग कुछ भी कार्य नहीं कर पाता, ऐसा उन लोग पड़ा रहते हैं। वो எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் அதாவது காரியம் இருக்க வேண்டும். और सबके लिए एक बैलेंस होना चाहिए। எதுவும் எக்ஸ்ட்ரீமாக போனால் कोई भी अगर बढ़ गया அது तो உன்னை பாதிக்கும். वो तेरे ऊपर கடவுள் உன்னை करता है। சுகப்படுத்த மாட்டார். कोई உன்னுடைய तुम्हें அறிவினை चंगा नहीं करेगा। தக்க தண்டனையை நீ பெற வேண்டும். तुम्हारी निर्बुद्धि के लिए तुम्हारे लिए दंड होना भी। நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள और வேண்டும். इसे आप लोग ध्यान में रखिए। உபாசம் செய்ய வேண்டும். उपवास करना है அதிலே ரொம்ப டிசிப்ளினாக और बहुत ग्रामान ஏதோ இவங்க உபாசம் செய்து இவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அதாவது பாக்ஸிங் போட்டு அதாவது இவங்க பெட்டு தர்றது மாதிரி அப்படி அதாவது ஒரு அதாவது நயம். उनकी एक मन भावना यह है कि परमेश्वर से लड़कर हम उसे पाके देगा। உபாசம் என்று சொல்லப்படுறது வேற ஒண்ணுமே கிடையாது. उपवास के मतलब कुछ नहीं। உன்னை நீ வருத்தி तो अपने को இறைவனை நீ டிபெண்டன்டாக இருக்கிறது என்று காண்பிக்கிறது தான் உபாசம். परमेश्वर आप भी சார்ந்து करके இருக்கிறேன் என்று சொல்லுகிறது தான் உபாசம். आपके पक्ष में मैं हूं करके உபாசம் பண்ணி உடனே ஆண்டவர் அப்படியே தந்துருவாரு, இவரு கதவை தட்டி உடனே ஆண்டவர் திறந்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு கிடையாது. ऐसा नहीं है कि जो ये उपवास रहने से परमेश्वर तुरंत दे देगा करके। நன்றாக தேவனுடைய ஜனங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை சரியாக நான் இதை குறித்து செய்தி எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். परमेश्वर के लोग बराबर ये आत्मिक प्रकार के बातों को समझ लीजिए। எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், कैसी प्रार्थना करना। பாருங்க, சில நான் 2 நாளைக்கு முன்பதாக ஒரு அவல நிலை 2 दिन पहले एक बुरी हालात। ஒருத்தி அதாவது அமெரிக்கால 10-12 பேர் தான் அவர்களோட சீடர்கள். आज जो अमेरिका में 10-12 चेले हैं उनका।
அவள் மதர் காட் என்று தன்னை சொல்லி मदर गॉड करके बोल के இந்த நியூ ஏஜ் அதாவது மூவ்மெண்ட் அதாவது அதுடைய கொள்கைகள் எல்லாம் எடுத்து नए जवानों के जो उसके जो नियमों को लेकर இந்த வேதாகமத்தில் உள்ள எல்லா இதை எடுத்து நான் தான் கடவுள் என்று அதாவது சொல்லி जो शास्त्र के कुछ बातों को लेकर 524 534 மறு அவதாரத்திலே நான் வந்திருக்கிறேன் என்று 534 या 35 ऐसा பிசாசு மகா दूसरे अवतार में लिया करके 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவாக நான் தான் வந்தேன் 2000 தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தேன் 2000 அதாவது செத்து இப்போ பல பிறவி எடுத்து இப்போ வந்திருக்கிறேன் 2000 साल पहले यीशु करके मैं ही आया था और मैं ही सूली पर मारा गया और इतने साल के बाद में फिर इतना जो जन्म लेकर फिर मैं आई हूँ இப்பொழுது செத்து போயிட்டான் अब मर गया அதுல இருக்கிற அதாவது 7 பேர் அதாவது கவர்மெண்ட் இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டான் उसमें से 7 जन को गवर्नमेंट अरेस्ट करके अंदर डाल दिया இப்படி அதாவது பிசாசு இது எதற்கு நடக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வெரி சிம்பிளா क्यों हो रहा है ये सब ஆழமாக ஆண்டவரிடத்தில் இவர்கள் ஒட்டி போகிறாங்களாம் बहुत गहराई से प्रभु के निकट जाते हैं சாத்தான் உடனே அவனை ஆட்கொள்வான் ऐसा जाएगा तो शैतान உடனே தன்னை அப்போஸ்தலன் என்று கிளைம் பண்ணுவான் वो प्रेरित करके बोलेंगे உடனே அதாவது கர்த்தர் என்ன இப்படி அதாவது அழைச்சிருக்கிறார் என்று அவன் கிளைம் பண்ணுவான் और बोलेंगे परमेश्वर मुझे ऐसा बुलाया करके எல்லாம் நம்முடைய சபையில இப்ப நடந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ये सब हमारे मंडली में हो रहा है பிசாசானவன் இப்படி பலர்களை எழுப்புவான் ऐसे शैतान कई लोगों को लाएगा இப்படி எல்லாம் நடக்கிறதை விட்டு நாம் கொஞ்சம் விலகி இருக்கணும் ऐसा जो हो रहा है इसमें से हम जरा अड़ कर रहे हैं சாத்தான் இவர்களை ஆட்கொண்டுட்டான்னு அர்த்தம் इसके मतलब शैतान इनके ऊपर घुस गया है நான் உங்களுக்கு वो அடையாளப்படுத்துகிறேன் शैतान के हाथों पे है करके मैं आपको बताता हूं உலகத்திலே எல்லா மதத்திலும் கிறிஸ்தவத்திலும் எழும்பிட்டு இருக்கிறான் यही दुनिया में हर धर्म में और मसीह लोग में भी है இதிலே இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் इसमें से हम अड़ कर रहना எந்த காரியமே எக்ஸ்ட்ரீமுக்கு போக கூடாது जो भी कार्य बढ़कर नहीं ஒரு जाना மிதமான நிலை பேலன்ஸ் மிதமான நிலையிலே தான் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக एक வேண்டும் बराबर स्थिति पर मसीह के जीवित को हम चलाना है இதில் கவனமாக இராதவர்கள் इसमें जो कोई ध्यान से பல नहीं रहते தீமைகள் அவர்களுக்கு சேவை பண்ணுகிறதற்கு அதன ஒரு 10 பேர் அதன அது ரொம்ப வயசாயிட்டு அவங்களுக்கு சேவை செய்யறது அதன நல்ல காரியம் தான் उनको कहीं बीमार आ जाता है उनको काम करने के लिए सेवा करने 10 लोगों को बिठाना पड़ता है நான் இப்போ எப்பொழுது ஊழியர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அதன உண்டா क्या सेवकों के लिए कभी रिटायरमेंट आई क्या பலர்கள் அப்படியே தான் ரிட்டையர்ட் ஆகிறது நல்லது सब लोग कई लोग அவர்களுடைய ஸ்தானத்திலே மற்றவர்கள் அதாவது கடந்து வந்து சபை அதாவது இவர்கள் தான் அதாவது ஓல்ட் சோல் மாதிரியும் और कई जो उम्र हो गया तो सेवा से हट जाना अच्छा ये कोई गलत नहीं है जो नए नए जवान உட்கார்ந்து இருக்கட்டும் அதாவது சபை அதாவது அதாவது அவர்கள் செய்தது எல்லாம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கட்டும் नए नौजवानों को अंदर लाओ उन लोग सेवा करना दो மற்றவர்கள் அதாவது கடந்து வந்து அதாவது சபையை நடத்தி கொண்டு போக வேண்டும் और लोग आके कलीसिया को चलाना है அப்படி பலர்கள் செய்தனால பல இடங்கள்ல சபை அதாவது சென்னையில இருந்து ஒரு செய்தி வந்தது எனக்கு चेन्नई से एक समाचार आया ஜெமி சொன்னாள் जमी नहीं அங்கே ஒரு சபையுடைய தலைமை போதகர் இறந்து விட்டார் वहाँ एक जो कलीसिया उनके जो चर्च का जो प्रधान सेवक के देहांत हो गया சபைக்கு அதாவது போதகர் இல்லை अब वो कलीसिया के लिए அவர்கள் शिक्षक नहीं है சீக்கிரமாக சபையை ஏற்படுத்த நாங்கள் எல்லாரும் இங்கே எங்களுக்கு நாங்கள் மேய்ப்பனட்ட ஆடுகளை போல் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் और उन लोग सब बोलने लगे कि जो चरवाहा के बिना हम लोग बेड़ों है இது தேவையா क्या जरूरत है क्या நான் தான் சொல்லி मैं हूँ करके இப்படி அதாவது சபைகளை சாத்தான் சிதறடிக்கிறதற்கான அதாவது எத்தனத்தை வைத்திருக்கிறார் ऐसे जो कलीसियाओं को जो शैतान ने छिदर होने के लिए मैं ऐसा नहीं करूँगा இறைவனுக்குள்ளாக சில திட்டங்களை போட்டிருக்கிறேன் அது சரியான காலத்திலே நான் அதை நிலைநாட்டி நடத்துவேன் कुछ योजना मैं प्रभु में रखा है जो ठीक के समय पर हम उसे लागू करूंगा ஆண்டவருக்கு மகிமை வேதாகமத்தின் பிரகாரம் தான் நாம் வந்து எல்லா நம்ம வந்து we are not the owner of the church हम जो चर्च का जो ओनर नहीं है சபையின் உரிமையாளர்கள் நாம் கிடையாது जो कलीसिया का ओनर हम नहीं ஊழியம் செய்கிறதற்காக சபைக்கு ஊழியம் செய்கிறதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கேன் कलीसिया को सेवा करने के लिए मेरे नियुक्त है ஆண்டவராகிய இயேசுக்கு ஊழியம் செய்கிறதற்காக நான் இருக்கிறேன் परमेश्वर यीशु को सेवा करने के लिए मैं हूं ஊழியம் செய்ய முடியாமல் இப்பொழுது இருக்கிறார்கள் और वे लोग बीमार में पड़े अभी सेवा कर नहीं पाते ஆண்டவர் எல்லாரையும் மன்னித்து परमेश्वर सबको क्षमा करे தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நானாக இருக்கட்டும் எல்லாரும் ஒப்பு கொடுக்க வேண்டும் अपनी इच्छा पूरा करने के लिए मैं हो या आप हो कोई भी समर्पण करना है சங்கடத்திலே இந்த யோபு பக்தன் बड़ी संकट के बीच में अय्यूब மிகவும் தெளிவாக சொல்கிறது बहुत पक्का बोलता है ஒன்று एक तो बात உங்கள் மீட்பரை तुम्हारे
हमारे उद्धारकर्ता को குறித்து கற்றுக்கொள்ளுங்கள். उसको सीख लो उसके बारे में। நம்முடைய சங்கடத்திலே மீட்பரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். हमारे जो संकट में हमारे छुटाने वाले के बारे में समझना चाहिए। ஒன்று தனிப்பட்ட முறையிலே एक तो प्रत्येक ईसा நாம் நம்முடைய மீட்பரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். हमारे जो छुटाने वाले के बारे में हम बराबर நம்முடைய सीखना மீட்பர் चाहिए। பாருங்கள், இந்த யோபு 19:25 இருந்து 27 இது புதிய ஏற்பாட்டின் உபதேசமாகும். देखिए अय्यूब 19:25 से लेकर 27 नया नियम की उपदेश है। இந்த உபதேசமானது इस उपदेश இது இவர் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. एक इसराइल का नहीं है। யோபு ஒரு புறஜாதி. अय्यूब एक अन्य जाति। இவர்களுக்கு மெய்யான இறைவன் யாரை சந்திக்கிறாரோ, जो सच्चाई परमेश्वर किससे भेंट करते हैं, புதிய ஏற்பாட்டின் சத்தியம் அவர்கள் வாயிலாக வெளிப்படும். नया नियम का सच्चाई उसी के द्वारा प्रकट होगा। வேதாகமத்தை சரியாக கவனிக்கிறவர்கள் அவர்களுக்கு தான் இது தென்படும். शास्त्र के ऊपर बराबर ध्यान देने वाला ही इसे समझेंगे। இங்கே பாருங்கள் 19வது அதிகாரத்திலே जो 19वां अध्याय में 25, 26, 27 4 காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். 25, 26, 27 में 4 बात मैं आपके ஒன்று, बीच में रखा हूं। இவர் அவருடைய மீட்பரை அறிந்திருந்தார். एक तो बात है उसको छुटाने वाले को वो जाने थे। புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நாம் नए नियम के लोग हम இயேசுவுடைய சிலுவைக்கு பின்பதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். यीशु का सूली के पीछे हम जीते हैं। இயேசுவானவர் என்ன சொல்லியிருக்கிறார்? यीशु मसीह क्या कहा, நான் ஜீவிப்பதனால் मैं जीवित हूं इसीलिए நீங்களும் ஜீவிப்பீர்கள். तुम भी जीवोगे। எவ்வளவு பெரிய சத்தியம்! कितना बड़ा सच्चाई। என் மீட்பரை நான் அறிவேன், मेरे छुटाने वाला को அவர் जानता हूं, கடைசி நாளிலே பூமியிலே நிற்பார் என்றும். वो अंत दिन में पृथ्वी पे खड़ा நான் होगा। ஜீவிக்கிற அவர் ஜீவனுள்ள மீட்பரை அறிந்திருந்தார். और वो தனிப்பட்ட முறையில் अपने जीवन की छुटाने वाला को जानता था। நான் ஜீவிப்பதினால் मैं जीवित हूं इसीलिए அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவரும் ஜீவிப்பார்கள். उसे जो ग्रहण किए हुए सब लोग जिएंगे। உலகத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? दुनिया के सब लोग क्यों यीशु को धरना தனிப்பட்ட है? முறையில் எல்லாரும் இயேசுவை ஏன் அங்கீகரிக்க வேண்டும்? प्रत्येक ईसा से इसे क्यों सब लोग இயேசுவானவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். यीशु मसीह जीवन पे है। அவர் உங்களை பார்த்து நான் ஜீவிப்பதினால் आपको देखकर कहता है मैं जीवित हूं इसलिए நீங்களும் ஜீவிப்பீர்கள். யோவான் 14:19 तू भी எழுதப்பட்டிருக்கிறது. जीवित रहेगा। यूहन्ना 14:19 में लिखा है। யோவானவர் தன் மீட்பர் சக்தி வாய்ந்தவர் என்று அவர் நம்பியிருந்தார். अय्यूब का भरोसा यह था कि हमारी छुटाने वाला शक्तिशाली है। யோவான் 8:12 வாக்கியத்திலே यूहन्ना 8:12 पे என்னை பின்பற்றுகிறவர்கள் मेरे पीछे जो होते हैं இருளிலே நடவாமல் अंधकार में नहीं चलेंगे, ஜீவ வெளிச்சத்தை ஜீவ ஒளியை பெற்றிருப்பார்கள். जीवन की ज्योति जीवित के प्रकाश को पाएंगे। இவருடைய கண்களானது ஜீவனுடைய ஒளியை சக்தி வாய்ந்தவரை அறிந்திருந்தது. इनकी जो आंखें जो शक्तिशाली को जाने हुआ था, அவருடைய சங்கடத்திலே उनके संकट में தனிப்பட்ட முறையிலே நான் வாழ்வேன் என்று அவர் உறுதியாக இருந்தார். प्रत्येक रीति से वो ये कहता था कि मैं पक्का जीऊंगा, என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். मेरी छुटाने वाला जीवित है। அவர் கடைசி நாட்களிலே பூமியிலே அவர் வந்து நிற்பார் என்றும் अंत के दिन में पृथ्वी पे आकर खड़ा होगा। ஆண்டவரை குறித்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒளியானது அவருக்குள்ளாக இருந்தன. परमेश्वर के विषय की एक शक्तिशाली ज्योति उनके अंदर था। நடைமுறையிலே जो चाल चलन में அவர் மீட்பரை குறித்து அவர் நன்றாக அறிந்திருந்தார். अपने छुटाने वाले के बारे में बराबर जाना। இயேசுவானவர் சொல்லுகிறார், यीशु मसीह कहता है மெய்யான தேவனே ஆகிய உம்மையும் सच्चाई परमेश्वर आपको, நீர் அனுப்பின இயேசுவை அறிந்து கொள்வதே आप जो भेजा यीशु को जानना ही நித்திய ஜீவன் என்று அவர் சொல்லி இருக்கிறதை நாம் நினைவிலே கொண்டு வர வேண்டும். आनंद जीवन है करके उसने जो कहा है उसे अपने ध्यान में लाना। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। நீங்கள் வாசிக்கலாம். आप पढ़िएगा இயேசுவானவர் यीशु मसीह பாருங்கள் தன்னுடைய பேரை இங்கே தான் அவர் சொல்லியிருக்கிறார். अपने नाम को यहीं पर वो कहा। யோவான் 17:3 வாக்கியத்தை வாசியுங்கள். यूहन्ना 17:3 को पढ़िएगा। அவர் நடத்திப்பு பிராக்டிகலி और जो उसके जो चालाना நித்திய ஜீவன் உடையவனாக நான்
இருக்கிறேன் என்று யோபு அங்கீகரித்திருக்கிறார். जो मैं अनंत जीवन को पाया करके अय्यूब अंगीकार किया. இந்த மாம்சமானது அழுகி போனாலும் चाहे ये मेरे जो शरीर सड़ जावे, எனக்குள்ளாக இருக்கிற ஜீவனானது मेरे अंदर का जीवन புதிய மாம்சம் உடையதாக அது எழும்பும் என்று அவர் நம்பி இருக்கிறார். नया जो मांस होकर वो खड़ा होगा. தனிப்பட்ட முறையிலே प्रत्येक रीति சக்தி வாய்ந்தவராக शक्तिशाली நடத்திப்புலே அவர் செயல் ஆட்டுகிறவராக தம் மீட்பரை குறித்து அவர் वो அறிந்திருந்தார். जो अपने जो चाल चलन वही चलाता करके अपने छुटाने वाले के बारे में वो जाना था. இந்த மீட்பரோட வைத்திருந்த உறவு इस छुटाने वाले के இங்கே साथ रखा हुआ பாருங்கள், संबंध. இயேசுவானவர் தன் பெயரை அவர் சொல்லுகிறார். பாருங்கள். यहाँ पर देखिए यीशु मसीह अपने नाम कहता है. யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீர் அனுப்புன இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன் என்று அவர் சொல்லுகிறார். और अनंत जीवन यह है कि जो वे तुझ अद्वैत जो सच्चे जो परमेश्वर की और यीशु मसीह को जिसे तूने भेजा है उसे जाने. இயேசுவானவருடைய பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்திலே यीशु मसीह का जो प्रधान याजक की जो प्रार्थना है, தன் பெயரை சொல்லி அவர் ஜெபம் செய்கிறார். अपने नाम कहकर प्रार्थना करता है. நீங்கள் ஜெபம் செய்யும் போது आप जब प्रार्थना करें, பிலிப்பாகிய நான் உம்மிடத்தில் வருகிறேன், फिलिप मैं आपके पास आता हूँ, தானியேல் ஆகிய நான் உம்மிடத்தில் வருகிறேன், दानियल मैं आपके पास आता हूँ, கிறிஸ்டோபர் ஆகிய நான் உம்மிடத்தில் வருகிறேன். क्रिस्टोफर मैं आपके पास आता हूँ. இதிலே ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. इसमें एक बड़े कार्य है. இயேசுவானவர் எங்கேயாவது தன்னை கடவுளாக சொல்லியிருக்கிறார். இயேசுவானவர் यीशु मसीह कहीं भी मैं இயேசுக்கு परमेश्वर हूँ. பேரிட்டார்கள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயா. यीशु करके नाम रखना उनको. நீங்கள் எங்கேயும் பாருங்கள், இயேசுவானவர் இங்கே தான் தன்னுடைய பெயரை சொல்லுகிறார். देखिए यहाँ पर यीशु अपने नाम कहता है. வேற எங்க இருந்தாலும் எனக்கு தெரியல, आ- இருக்கலாம். ஆனா நான் இந்த பகுதியை படிக்கும் போது இது ரொம்ப என்ன ஸ்ட்ரைக் பண்ணுச்சு. और ये जो बाग में पढ़ रहा था मुझे बड़ी चकित हुआ. நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவை आप जो भेजा वो उस यीशु मसीह को அறிகிறதே நித்திய ஜீவன். जानने ये अनंत जीवन இந்த है. யோபு தன் மீட்பரை குறித்து உள்ள காரியத்தை கற்றுக்கொண்டார் தன்னுடைய இந்த சங்கடமான ஒரு நிலையிலே. इस अय्यूब उस परमेश्वर को अपने संकट के समय पहचान लिया. சங்கடமான நிலைக்குள்ளாக நாம் கூடியதாவது ஆராதிக்க முடியாத சங்கடம். और जो हम ऐसे एक संकट समय के हम इकट्ठा होकर आराधना कर नहीं पाते. நம்முடைய அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாரும் இந்த நோயினாலே அவர்கள் பிடியுண்டு இருக்கிறதை குறித்துள்ள சங்கடம். और हमारी जो पहचान और हमारे घर आने के लोगों ऐसी एक बीमार में फंसा हुआ एक संकट. நம்முடைய மீட்பரை குறித்து நாம் எவ்வளவாக இக்காலத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हमारी जो छुटाने वाले को कितना हम इन दोनों में पहचानना चाहिए. யோபின் பொறுமையை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று புதிய ஏற்பாடானது நமக்கு போதிக்கிறது. अय्यूब की जो धीरे धरने का उस बात को समझ लो करके नया नियम बताती है. முதலாவது நம் மீட்பரை குறித்துள்ள காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். पहली बात हमारी छुटाने वाले विषय के बारे में पहचानना चाहिए. தனிப்பட்ட முறையிலே प्रत्येक रीति சக்தி வாய்ந்தவராக शक्तिशाली நடத்திப்புலே நம்மை நடத்துகிறவராக अपने चाल चलन में चलाने वाला அவர் இருக்கிறார் என்ற உறுதிப்பாடு. वो है करके ये पक्की बात. இரண்டாவது दूसरी बात அதே 25வது வாக்கியத்திலே 19:25 उसी 19-25 पे உங்க அதாவது திரும்பி வருகிற ஒரு இறைவனை குறித்து जो लौट के आने वाला परमेश्वर के बारे में ஒரு அறிவு அவருக்கு இருந்தது. एक ज्ञान उनको था. இயேசுவானவர் அப்பொழுது அங்கே இல்லை. यीशु मसीह उस समय नहीं था. என் மீட்பர் திரும்பி வருவார், मेरे छुटाने वाला लौट कर आएगा. அவர் பூமியிலே நிற்பார் என்று वो पृथ्वी पर खड़ा होगा. இங்கே பாருங்கள், எல்லாம் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை அவர் இங்கே எடுத்து கூறுகிறார். यहाँ पर देखिए नए नियम के सच्चाई को ये लेके बोलता है. இயேசுவானவர் மறுபடியும் வருகிறதை குறித்து यीशु मसीह फिर आने वाले के विषय में அந்த நம்பிக்கை, அந்த புதிய ஏற்பாட்டின் உபதேசமானது
விசுவாசத்தை அவர் அறிந்திருந்தார், யோபு அறிந்திருந்தார். उस आशा और जो नए नियम के उपदेश को अय्यूब जाना हुआ था. பழைய ஏற்பாட்டுள்ள எல்லா பரிசுத்த ஸ்திரீகள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். पुराना नियम के कितने स्त्रियां हो या पवित्र लोग हो, सब लोग नए नियम का जो सच्चाई को जाने हुए थे. இறையலை கட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ईश्वरीय இதற்கு முதலாவது அவர்களுக்கு விசுவாசத்தை எப்படி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் विश्वास को कैसे हम बता के देना चाहिए? பழைய புதிய ஏற்பாடு पुराने नए இந்த ரெண்டு ஏற்பாடு दोनों खराब. குறித்துள்ள சுருக்கமாக சில சுருக்கத்தை நான் சொல்லிக் கொண்டு ये வருகிறேன். दोनों को जुड़ा के एक छोटी सी बात. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாடானது மறைந்திருக்கிறது. जो पुराना नियम में नया नियम छिपा हुआ है. புதிய ஏற்பாட்டிலே नया नियम में பழைய ஏற்பாடானது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. और जो पुराना नियम जो प्रकाश के अंदर लाया गया. இந்த இதுதான் ரொம்ப சுருக்கமான சாராம்சம். यही ये सबका एक छोटी बात பழைய है. ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாடானது அது அங்கே ரகசியமாக அது உள்ளே இருக்கிறது. पुराना नियम में नया नियम जो है बहुत गुप्त हिसाब से रखा हुआ था. அது அங்கே மறைந்திருக்கிறது. वहाँ छुपा हुआ था. புதிய ஏற்பாட்டிலே அது नए வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. नियम में उसके प्रकट किया. அதுதான் यही है. ஒரு பெரிய அதாவது வெரி காம்ப்ளெக்சிட்டி இதுல இல்லை. बड़ी बड़ी बात इससे बढ़कर இதை नहीं है. தெளிவாக திருச்சபையின் மக்களானது இதை புரிந்து கொள்ள வேண்டும். बराबर कलीसिया के लोग इसे समझना. புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை नया नियम के பழைய सच्चाई ஏற்பாட்டிலிருந்து எடுத்து நாம் காண்பிக்கிறவர்களாக காணப்பட जो வேண்டும். पुराना नियम से लेकर हम दिखाने वाला होना चाहिए. புதிய ஏற்பாட்டிலே नया नियम में பழைய ஏற்பாடானது எப்படி அது கையாளப்பட்டிருக்கிறது என்று எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும், விளக்க வேண்டும். पुराने करार से लेके कैसे इसको उपयोग किया गया करके लोगों को हम सिखाना. சில காரியங்கள் कुछ அது बातें இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான். वो केवल इसराइली लोगों के लिए. சில காரியங்கள் कुछ कार्य அது இஸ்ரவேலர்களுக்கும் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கும் वो உரியதாகும். इसराइली लोगों को और नए नियम के लोगों के लिए. சில காரியங்கள் कुछ कार्य அது இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் அது செல்லுபடியாகும். केवल यीशु मसीह के लिए. அது இஸ்ரவேலர்களுக்கோ புதிய ஏற்பாட்டின் எந்த மனிதனுக்கோ எந்த யாருக்கும் அது ஒவ்வாது. वो ना तो इसराइली लोगों को और नए नियम का कोई भी लोगों இந்த को. தெளிவில்லாதவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்கள் அவர்கள் மோசம் போவார்கள். इसे जानने बिना जो कई शास्त्र को पढ़ते हैं वो लोग परखाए जाएंगे. ஒன்று நான் சொல்றேன், एक बात, உன் பாதத்தை கல்லில் இடற பண்ணாமல் தூதர்களை கொண்டு காப்பார். दूतों को இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? तेरे पैर से बचा गिरने से बचाएंगे दूतों से. ये किसके लिए बोला गया? யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? किसके लिए कहा गया? பிசாசானவன் இயேசு கிறிஸ்துக்கு எடுத்து அதன் அப்படி சொல்லப்பட்டிருக்கலாம். அப்படி தூதர்கள் வந்து அதனை தூக்கிட்டு போவாங்க. शैतान जो यीशु मसीह को देखकर बोल रहा था कि ये वचन लिखा है, आप अगर गिरेगा तो भी आपको उन लोग को दूतों उठा के ले चलेंगे. அப்படி என்றால் இப்போ பலர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் போதகர்கள் அதாவது சுசைட் பண்ணுகிறாங்க. और जो कहीं जो मसीहा के लोग और இயேசு शिक्षकों கிறிஸ்துவை சுசைட் பண்ணுகிறதற்காக சாத்தான் ஏவுனான். और இந்த यीशु சுசைட் பண்ணுகிறாங்களா அதன பெரிய பெரிய போதகர்கள் இவர்கள் எல்லாம் ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு போவாங்க. जो बड़े बड़े இது शिक्षकों जो लोग சாத்தானுடைய யுக்தியாகும். சிலர்கள் எழுதுகிறாங்க அவங்க பரலோகத்துக்கு போவான்னு சொல்லிட்டு. बड़े बड़े लोग இந்த जो முட்டாள் அதாவது இந்த ஊழியக்காரன் எழுத்தாளர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். बड़े बड़े संदेशकों जो खुदकुशी कर लेते हैं, ये लोग सीधा சாத்தான் सोच में- வச்ச அதாவது அந்த சோதனை என்ன நீர் குதியும் हाँ, शैतान सुसाइड பண்ணும். क्या सिखा आप வெரி खुदकुशी कर ले. சிம்பிள் அதாவது இந்த காரியத்தை एक छोटी सी हल्की सी बात है. போதகர்கள் அதாவது சுசைட் பண்ணுகிறானோ அதாவது அமெரிக்கால शिक्षकों खुदकुशी करते हैं अमेरिका में. அவர்கள் பரலோகத்துக்கு போவானோன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கானோல. हाँ, स्वर्ग में जाएगा करके लिख के रखा है. அவன் ரட்சிக்கே படாமல் அவன் வந்து சாத்தான் இருக்கிற இடத்துக்கு அவன் சாத்தான் கொண்டு போயிட்டான். वो उधर नहीं पाया. शैतान जहाँ शैतान उसको उधर ही लेके चला. இதை வேதத்தை போதிக்கிறவர்கள் இப்படி சாத்தானால் குருடாக்கப்பட்டவர்கள். அதுல மெக்கார்த்தரும் அப்படித்தான் எழுதியிருக்கிறாரு. जो शास्त्र को जो सिखाने वाले शैतान से अंधा किया गया. மெக்கார்த்தர் இப்படி எழுதினா அது தவறாகும். और जो उसने मैं कहा जो लिखा वो गलत பலருடைய है. பேரை நான் சொல்ல முடியும். कई लोगों का नाम कह सकता हूँ. நான் அவருக்கு நான் கேட்கிற ஒரே கேள்வி, उनके लिए एक ही सवाल. சாத்தான் இயேசு கிறிஸ்துக்கு வைத்த சோதனை என்னவென்றால் शैतान நீர் சுசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. आप खुदकुशी करो करके बोला. இயேசுவானவர் சுசைடுக்கு விரோதமாக வசனத்தை உபயோகித்தார். यीशु मसीह சாத்தானை जो விரட்டி அடிச்சார். खुदकुशी के विरोध में वचन को उपयोग किया, शैतान को भगाया.
சாத்தான விரட்ட தெரியாத அதாவது போதகனுவன் शैतान को भगाने को जो கிறிஸ்தவ शिक्षक को சுசைடு मालूम नहीं। பண்ணாலும் பரலோகத்துக்கு போவான்னு சொல்லிட்டு எழுதுறானுல பாவி பேல்வ நீ எங்க அதாவது கர்த்தர் உன்னை लोग நியாயந்திருப்பார் खुद खुशी करे तो भी कुछ स्वर्ग में जाएगा करके लिखता है, लेके के बारे में இங்கே सावधान रहो। பாருங்கள் யோபு குத்குஷி பண்றதுக்காக என் மீட்பார் வருவார் हाँ, जो अय्यूब खुदकुशी करने के வேதனையோ लिए அதிகமாக இருந்தது मेरे छुटाने वाला आएगा। மனபாரம் அவர்களுடைய மனைவி அவர்களுக்கு விரோதமாக நண்பர்கள் விரோதமாக எல்லாரும் விரோதித்தார்கள் बहुत पीड़ा उनको हुआ था, इसके विरोध में उसके पत्नी செத்து और मित्रों போகிறது को- நல்லதென்றும் அவர் பேசினதும் உண்டு उन लोग ने ये भी बोला तुम मर जाना तुम्हारे लिए भला है। இப்படி எல்லாம் அவர் சகித்து ऐसी கொண்டு बातों को चयन ஏன் करके யோபியின் பொறுமையை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று புதிய ஏற்பாடானது நமக்கு போதிக்கிறது नया नियम बोलते हैं कि अय्यूब की जो धीरे धरने की बात को सीख लो। ஆண்டவருடைய ஜனங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் परमेश्वर के लोग बहुत ध्यान से रहो। சுசைடு யாரும் அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்க கூடாது खुदकुशी का जो उस विचार का जगह ही हाँ, नहीं था। மிகவும் வேதனைக்குள்ளாக இருந்தவர் बहुत पीड़ा के अंदर था। என் மீட்பர் திரும்ப வருவார் मेरे जो छुटाने वाला फिर हाँ, आएगा। மீட்பர் இப்படி வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார் और वो ऐसी वादा भी दिया है, நான் மறுபடியும் வந்து मैं फिर आकर உங்களை சேர்த்துக் கொள்வேன் तुम्हें मिला दूंगा। இயேசுவானவர் இப்படி வாக்குறுதி यीशु கொடுத்திருக்கிறார் मसीह ऐसी वादा दिया, உங்களை திக்கட்டவர்களாக நான் मैं விடேன் तुम्हें ऐसे हालत நான் में नहीं கடந்து சென்று छोड़ूंगा। உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி मैं तुम्हारे लिए एक स्थल तैयार करके நான் மறுபடியும் வருவேன் मैं फिर आऊंगा। யோபுக்கு இருந்த விசுவாசம் அதாவது இந்த போதகர்களுக்கு இல்லையே जो अय्यूब के जो विश्वास ये शिक्षक को இவன் नहीं है। அதாவது தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறானவன் जो ये लोग अपने आप को அந்த खुदकुशी करें। சபையார்களுக்காக ஜெபம் பண்ணணும் उन कलीसियावासियों के लिए प्रार्थना करें। இப்படிப்பட்ட தீய உபதேசங்களை அதாவது பிரசங்கிக்கிறவர்கள் எழுதுக பெரிய ஆட்கள் தான் ऐसी பெரிய जो- பெரிய சபையை நடத்துகிறவர்கள் ऐसी தான் बुरी ஒரு उपदेश है। சிம்பிள் செய்தியை அவர்கள் அதாவது விளக்க முடியவில்லை बड़े बड़े छत चलाते हैं, लेकिन एक छोटी सी बात को उन लोग समझा नहीं है। அவன் பரலோகத்துக்கு போவான்னு சொல்லிட்டு யாராவது அவன் பரலோகத்துக்கு போவான்னு சொல்லிட்டு நான் வைக்கிற இந்த கேள்விக்கு அதாவது சாத்தான் இயேசு கிறிஸ்துக்கு வைத்த இது என்னது और कोई कहे அதாவது எனக்கு சொல்லட்டும் कोई कहे कि वो அப்படி स्वर्ग இல்லைன்னா में जाएगा, நான் செய்தது எழுதினது தவறு என்று அவர்கள் எழுத வேண்டும் और जो मैं मेरे सवाल के उन लोग उत्तर दे, ऐसा नहीं है तो जो लिखा है वो गलत है करके माने। தன் மீட்பரை அறிந்தவர் और जो अपने छुटाने वाला को जाना, அவர் மறுபடியும் வருவார் என்றும் அவர் அறிந்தார் இயேசுடைய இரண்டாவது வருகையை குறித்துள்ள விசுவாசம் யோபுக்கு இருந்தது फिर वो आएगा करके जाने की यीशु मसीह के दूसरे आगमन के बारे में उसका विश्वास रहा। நமக்கும் அந்த உறுதிப்பாடு அவர் கொடுத்து சென்றிருக்கிறார் हमें भी ये पक्की बात देखे गया है। மத்தேயு 28:18 मत्ती 28:18 पे என் மீட்பர் வருவார் मेरे छुटाने वाला அவருடைய आएगा, பிரசன்னத்தை நான் காண்பேன் उसके प्रसन्नता को मैं देखूंगा। சபையானது எடுத்துக் கொள்ளப்படுகிறது जो कलीसिया उठा लिया जाएगा, மேகத்திலே எடுத்துக் கொள்ளப்படுகிறது बादल पे उठा लिया जाएगा। தெசலோனிக்கர் 4:16-18 வரை पहले तेसलोनिकैर 4:16 से लेकर அங்கே 18 எழுதப்பட்டு இயேசுவானவருடைய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது वहाँ यीशु मसीह के आगमन के बारे में लिखा है। சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது कलीसिया उठा लिया जाता என் है। மீட்பர் பூலோகத்திலே நிற்பார் मेरे जो छुटाने वाला पृथ्वी पर खड़ा होगा। யோபுடைய விசுவாசமானது अय्यूब की विश्वास 1000 வருஷ அரசாட்சியிலே அதை ஸ்தாபிக்கும்படிக்கு இயேசுவானவர் வரும்போது அவர் உயிர்த்தெழுப்பப்படுவார் 1000 साल का प्रभुता को स्थापित करने के लिए यीशु मसीह जब आएगा हाँ, वो ये- जिलाया जाएगा। இயேசுவானவர் அப்பொழுது ஒலிவ மலையிலே வந்து நிற்பார் और जो यीशु मसीह उस चट्टान पर आके खड़ा होंगे, எந்த விசுவாசம் உடையவராக அவர் இருந்தார் और ऐसी विश्वास में था वो, இறைவனுடைய நோக்கத்தை அறிந்தவராக இருந்தார் परमेश्वर के लक्ष्य को वो जाना हुआ था। இயேசுவானவர் மறுபடியும் வருகிறது यीशु मसीह फिर से आने वाला, அவருடைய மீட்பரை அவர் அறிந்திருந்தார் अपने छुटाने वाला அது को जाना மாத்திரமல்ல था। அவர் மறுபடியும் வருவார் என்று இவர் விசுவாசிக்கிறார் केवल उतना नहीं, वो फिर से आएगा करके विश्वास भी करता है। இயேசுவானவருடைய உறுதிப்பாடு यीशु मसीह की पक्की बात, அவருடைய பிரசன்னம் उसके प्रसन्नता, அவருடைய நோக்கம் उसके लक्ष्य, இயேசுவானவர் மறுபடியும் வரப்போகிறார் यीशु मसीह फिर से आने நாம் वाला है। எல்லாரும் இயேசுடைய இரண்டாவது வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டும் நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் हम सब यीशु मसीह के दूसरे आगमन के लिए तैयार होते हैं। இயேசுடைய வருகையை சந்திக்கிறதற்காக இருக்கிறவர்கள் यीशु मसीह का आगमन को भेंट करने के लिए जो है, வரும் ஆக்கினை தீர்ப்பிலே இருந்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை आने
आने वाला दंड से हमें बचाने के लिए फिर से आने वाला है। இறைவனானவர் பாவத்தின் படும் கோபத்தை जो परमेश्वर जो पाप की जो खडूर कोप को சிலுவையிலே காண்பித்தார். सूली पर दिखाया। இயேசுவானவருடைய மரணமானது यीशु मसीह के मृत्यु இறைவனுடைய படும் கோபத்தை जो परमेश्वर के खडूर कोप को அவர் சுமந்ததாகும். वो उठा लिया है। அதே பார்க்கிலும் उससे भी இயேசுவை நம்பாதவர்கள் மேல் यीशु के ऊपर जो भी भरोसा नहीं करते இறைவனுடைய பிரகோப் அதாவது அவர்கள் மேல் வரப்போகிறது. आज जो परमेश्वर का प्रकोप उनके ऊपर आने वाला है। ஏன் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? क्यों हम शुभ संदेश को सुनाना है? ஏன் ஜனங்கள் இயேசுவுக்கு இடத்தில் வர வேண்டும்? क्यों लोग यीशु के पास आना है? இதுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். इसके लक्ष्य को पहचानो। இறைவன் தம்முடைய கோப கலசத்தை ஊற்றுகிற நாளாகும். जो परमेश्वर अपने कोप को उंडेलने का समय 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पहली तेसलोनिकैयों पहले अध्याय की 10वां वचन में அந்த लिखा है। கோபாக்கினிலே இருந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களை மீட்கும்படிக்கு அவர் மறுபடியும் வரப்போகிறார். उस खोप से बचाने के लिए उसके ऊपर जो कोई भरोसा किया है उनको छुटाने के लिए आने இந்த वाला। விசுவாசம் யோபுக்கு இருந்தது. इस विश्वास अय्यूब को था। 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே दूसरी तेसलोनिकैयों पहला अध्याय 10वां वचन தம்முடைய பரிசுத்தவான்களிலே अपने जो पवित्र लोग में அவர் மகிமைப்படத்தக்கதாக அவர் காணப்படும்படிக்கு वो महिमा होने के लिए அவர் மறுபடியும் வர வேண்டியதாக இருக்கிறது. फिर वो आना जरूरी है। 2 தெசலோனிக்கர் 1:10 கூறுகிறது. दूसरी तेसलोनिकैयों पहला अध्याय 10वां वचन இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பரிசுத்தவான்கள் यीशु मसीह के अंगीकार किया हुआ उस पवित्र लोग பரிசுத்தமாகி கொண்டு जो இருக்கிறவர்கள் पवित्र होते रहते हैं। இயேசுடைய வருகையிலே அவர் முழுவதுமாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு यीशु मसीह के आगमन में पूरी रीति से पवित्र होकर அவர்கள் பரிசுத்தவான்கள் மத்தியிலே वे लोग पवित्र लोगों के बीच அவர் மகிமைப்படத்தக்கதாக தம்முடைய பிரசன்னத்தை காண்பிக்கும்படிக்கு அவர் வர வேண்டியதாக இருக்கிறது. महिमा का होने का हिसाब से अपने प्रसन्नता को दिखाने के लिए उसको आना है। என் மீட்பரை அறிந்திருக்கிறேன். मेरे छुटाने वाला को जानता हूँ அவர் பூலோகத்திலே அவர் வந்து நிற்பார் என்று जो पृथ्वी पर आके खड़ा होंगे அவருடைய வருகையை குறித்து அவர் அறிந்திருந்தார். उसके आगमन के बारे में वो जाना हुआ था। இயேசுடைய வாக்குறுதி புதிய ஏற்பாட்டின் மக்களுக்கு மிகவும் ஆழமாக இருக்கிறது. यीशु की वादा जो नए नियम के लोगों को बड़ी पक्की है। சிலுவைக்கு முன்பதாக இருந்த யோபுக்குள்ளாக அவ்வளவு ஆழமாக இருந்தால் என்றால் सूली के सामने ये यीशु को अब ये यूसुफ इतना गहराई में நமக்குள்ளாக எவ்வளவு ஆழமாக அது இருக்க வேண்டும். हमारे अंदर भी कितने गहराई रूप में होना அவருடைய चाहिए। பிரசன்னத்தை நாம் சந்திக்க போகிறோம். उसके जो प्रसन्नता की बाढ़ जोते हैं அவருடைய நோக்கம் என்னவென்றால் उसके लक्ष्य இறைவன் தம்முடைய கோப கலசத்தை பூலோகத்தில் மேல் ஊட்ட இருக்கிறார். जो परमेश्वर अपने खोप को उंडालने वाले है அதிலே இருந்து தம் பக்தர்களை மீட்கும்படிக்கும் उसमें से अपने भक्तों को தம் छुटाने के பக்தர்கள் लिए மத்தியிலே அவர் மகிமைப்படத்தக்கதாக அவர் பிரசன்னமாகும்படிக்கு भक्तों के बीच में महिमा होने का हिसाब से प्रसन्न होने के அந்த लिए மறுபடியும் வருகிறவரை குறித்து இவர் அறிந்திருந்தார். फिर आने वाले के बारे में ये जाना हुआ था। மூன்றாவது அறிவு तीसरी ज्ञान யோபுக்கு என்ன உண்டாயிருந்தது अय्यूब को क्या हुआ? இந்த சங்கடமான நேரத்திலே ऐसी संकट के समय அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகவும் ஆழமாக அவர் விசுவாசம் கொண்டிருந்தார். उसके जी उठने के बारे में बहुत गहराई रीति से विश्वास किया था அவர் கடந்து போகிறதை அவர் உணர்ந்திருந்தார். और जो झारा करके उसे देखा भी है। அவருடைய சரீரமானது அழுகி அதாவது ஒன்றும் இல்லாமல் போகிறதை அவர் அறிந்தார். उसकी जो मां सड़कर कुछ भी नहीं हुआ है उसको। மீட்பர் பழையற்பாட்டின் பரிசுத்தவான்கள் மத்தியிலும் அவர் காணப்பட்டார் என்ற காரியத்தையும் அது அறிவிக்கிறது. छुटाने वाला जो पुराने नियम के पवित्र लोगों के बीच में भी रह करके ये बताती है। பாருங்க ஒரு சத்தியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. देखिए एक सच्चाई इधर लिखा है। எவ்வளவு பேர் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. जितना हिसाब से आप ये सच्चाई को जाने हम नहीं जाने। பழையற்பாட்டின் பரிசுத்தவான்களை குறித்து जो பழையற்பாட்டின் पुराने नियम के पवित्र लोगों के विषय எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इब्रानी 11वां अध्याय में लिखा है। அங்கே 35வது வாக்கியத்தில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறது. 35वां वचन में एक बात लिखा गया है। அவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறும்படிக்கு वे लोग बहुत उचित जी उठना को पाने के அதை लिए வாசிங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35வது வாக்கியத்திலே इब्रानी 11:35 पे அவர்கள் ஒரு பெட்டர் லைஃப் அல்லது ரிசரக்ஷன் என்று அங்கே और எழுதப்பட்டிருக்கிறது. एक सुखी जीवित या
या तो जी उठना। அங்கே சரியாக மொழிபெயர்த்தால் बराबर अनुवाद करें। ஒரு பெட்டர் ரிசரக்ஷனை பெறும்படிக்கு அவர்கள் விசுவாசம் கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. श्रेष्ठ जो जी उठना पाने के लिए वो लोग विश्वास में था। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35வது வாக்கியத்தை வாசிங்க. 11:35 को पढ़िएगा। ஸ்திரீகள் சாவு கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மென்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். பாருங்கள், மேன்மையான வேறு சிலர். देखिए जो शेष और कुछ लोग, இதெல்லாம் பரிசுத்த அதாவது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை குறித்து எழுதி கொண்டு வருகிறார். ये सब पुराने नियम के पवित्र लोगों के बारे में लिखकर आता है। யோபு மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறும்படிக்கு விசுவாசம் கொண்டிருந்தார். अय्यूब जो बहुत श्रेष्ठ जी उठना पाने के ऊपर विश्वास में रहा। என்னுடைய மாம்சமானது அழுகி போனாலும் मेरे मांस चाहे सड़ जावे। பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் जो पुराना नियम में जो लोग रहते थे, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து உள்ள அதாவது காரியத்தை மிகவும் தெளிவாக அவர்கள் ஒரு தெளிவில் जी இருந்தார்கள். उठने के बारे में बहुत पक्के समझे ஆனால் हुए थे। முழு உபதேசத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. लेकिन पूरी उपदेश को तो नहीं जाने थे। பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பதாக कई हजारों साल के बाद இயேசுவானவருடைய வாழ்விலே ஒரு காரியம் நடக்கிறது. यीशु मसीह के जीवित में एक कार्य होता है। யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 11वां இந்த अध्याय को ले लीजिए। மேன்மையான உயிர்த்தெழுதலை குறித்துள்ள एक श्रेष्ठ जी उठने के बारे में காரியத்தை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரை விசுவாசித்து நம்பி வந்தவர்கள் எப்படி நம்பி இருந்தார்கள் என்ற காரியம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. पुराने नियम में परमेश्वर के ऊपर भरोसा रखे हुए लोग कैसे इसके बारे में विश्वास न करके लिखा है। பாருங்கள், ஆயிரம் ஆண்டுகளாக देखिए हजारों साल से உயிர்த்தெழுதலை குறித்து जी उठने के बारे में அவர்கள் மத்தியிலே போதிக்கப்பட்டு இருந்தது. उसके मध्य में उसके सिखाया हुआ था, நாம் எல்லாரும் உயிர்த்தெழும்புவோம் என்று. हम सब जी उठेंगे। மறுவாழ்வை குறித்துள்ள காரியங்கள் அவர்களுக்கு ரபிகள் மூலமாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. के बारे में रब्बी लोगों के द्वारा उनको समझाया हुआ था। இங்கே பாருங்கள், மார்த்தா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். देखिए मार्ता ने एक कार्य कहती है। யோவான் 11ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்தை வாசியுங்கள். यूहन्ना 11:24 को पढ़िए। நான் அறிவேன், मैं जानती हूँ கடைசி நாட்களிலே அவன் உயிர்த்தெழும்புவான். अंतिम दिनों में पुनरुत्थान वो पाएगा। யோபு சொன்னார்ல, கடைசி நாட்களிலே என் மீட்பர் பூமியிலே வந்து நிற்பார். अय्यूब ने कहा था ना कि अंत दिन में मेरे जो छुटाने वाला पृथ्वी पर आके खड़ा होगा। என் கண்களே அதை காணும். मेरी आंखें उनको देखेगी, அந்நிய கண்கள் அல்ல, अन्य आंखें नहीं। என் மாம்சத்தின் கண்களால் அவரை பார்ப்பேன். मेरे जो मांस के आंखें से मैं उनको देखूंगा। இங்கே பாருங்கள், பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து சென்றது. देखिए यहाँ पर कई हजारों साल बीत गया, அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து சென்றார்கள். गुलामीपन में चला गया மறுபடியும் थे। அவர்களுக்குள்ளாக फिर उनके இந்த உபதேசமானது பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே ये இருந்தது. उपदेश के प्रचार किया गया था। உபதேசங்கள் எப்பொழுதும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். उपदेश सदा प्रचार किया करते ही रहना। இயேசுநாதர் கிட்டே அதாவது சொல்கிறார். यीशु मसीह के पास बोलते हैं। 24வது வாக்கியத்தை வாசிங்க. 24 वचन को पढ़िएगा। यूहन्ना 11। அதற்கு மார்த்தாள், ம் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே ஆ அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். கடைசி நாட்களிலே அவனும் உயிர்த்தெழும்புவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவள் சொல்கிறார். मार्ता ने उससे कहा कि मैं जानती हूँ कि जो अंत दिन में जो पुनरुत्थान के समय पर वह भी जी उठेगा। இஸ்ரவேல்கள் சிறையாக பாபிலோனிலே இருந்தார்கள். इस्राएली लोग बंदूक में बाबिलोन में चला गया। பாபிலோனிலும் ஆண்டவருடைய தீர்க்கர்கள் மூலமாக ஆண்டவர் பேசிக் बाबिलोन में கொண்டிருந்தார். भी परमेश्वर अपने नबियों के द्वारा बातें कर रहा था। கடைசி நாட்களை குறித்து தானியேல் மூலமாக ஆண்டவர் பேசினார். अंत दिनों के बारे में दानियल के द्वारा प्रभु ने बातें किया। தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே दानियल 12:2 में நீதிமான்கள் உயிர்த்தெழும்புவார்கள் என்றும் धर्मियों जी उठेंगे, பாவிகள் இப்படி அழிக்கப்படுவார்கள் என்று पापियों ऐसा नाश किया जाएगा। அங்கே தீர்க்கன் மூலமாக தானியேல் மூலமாக ஆண்டவர் அறிவித்த காரியத்தை மார்த்தாள் அறிந்திருந்தாள். वहाँ पर जो नबी दानियल के द्वारा परमेश्वर ने बताए वो कार्य को मार्ता ने जानी हुई थी। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35வது ஸ்திரீகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு.
சொல்லப்படுகிறது इब्रानी 11:35 में स्त्रियों के बारे में लिखा। அந்த ஸ்திரீ இடத்தில் தான் उस स्त्री के पास நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசுவானவர் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் मैं जो जीवना और जीवनमय हूँ करके। அது நிமித்தம் தான் ஸ்திரீயானவள் முதலாவது இயேசுடைய உயிர்த்தெழுதலை கண்டாள் इसके निमित्त जो स्त्री जो यीशु मसीह के जी उठना का पहली देखी। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर के महिमा हो। ஸ்திரீகளும் ஆண்களும் அவர்கள் சம உரிமை உரியவர்கள் स्त्रियों हो जो नर हो एक ही बराबर का। சபையிலே அவர்களுடைய பங்கானது வித்தியாசமாக ஆண்டவர் நியமித்திருக்கிறார் कलीसिया में उसके जो बागी कुछ फर्क से रखा प्रभु। ஆண்கள் இதை செய்ய வேண்டும் பெண்கள் இதை செய்ய जो வேண்டும் नर ये कर रहा है महिलाओं இந்த ये कर रहा है। சரியான சமநிலை இல்லாத சபையானது சபை அல்ல ये बराबर सीधी जो मंडली पे नहीं है वो मंडली नहीं है। இங்கே பாருங்கள் ஏன் ஆண்டவர் இதை சொல்ல சில காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார் कुछ कार्य प्रभु बोलने के लिए बोलते हैं। ஸ்திரீகள் குறித்து அங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பரிசுத்த ஸ்திரீகள் इब्रानी 11 में पवित्र स्त्रियों அவர்கள் இதை நம்பி பெட்டர் ரெசரக்ஷனை அவர்கள் நம்பி और இருந்தார்கள் जो एक शेष जो पुनरुत्थान के बारे में वे लोग जाने हुए மார்த்தாள் थे। ஒரு ஸ்திரீ मार्ता एक स्त्री அவள் நம்பி இருந்தாள் और वो भी बरस இயேசுடைய सकती थी। உயிர்த்தெழுதலை குறித்தும் यीशु के जी उठने के बारे में லாசருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவள் நம்பி இருக்கிறார் लाजर के जी उठने के बारे में भी उसके भरोसा था। ஆனாலும் तो भी இப்பொழுது அது நடக்குமா अब क्या होगा? என்ற ஐயம் யாவருக்கும் உண்டாகும் ऐसी जो संदेह सबको होगा। அந்த ஐயமானது மார்த்தாக்கும் ये காணப்பட்டது संदेह मार्था को भी था। 11ஆம் யோவான் 11:39 வாசியுங்கள் यूहन्ना அதே மார்த்தா என்ன சொல்கிறாள் என்றால் 39 उसी मार्ता ने क्या कहती है? 11 யோவான் 11:39 11:29 இயேசு ம். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ம். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆ. ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிட்டே என்றார். இயேசு அவளை நோக்கி பாருங்கள் இப்பொழுது 4 நாள் ஆயிட்டு அதாவது இட் இஸ் டீகம்போஸ்ட் டிகேட் अब டிகே ஆயிட்டு अब वो बोलती है 4 दिन हो गया अब दुर्गंध आएगा। என் மாம்சமானது அழுகி போனாலும் मेरे मांस चाहे பாருங்க, सड़ जावे। யோபுவும் இந்த மார்த்தாவுடைய இதை கொஞ்சம் அதாவது அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க थोड़ा अय्यूब का और मार्ता का बात को थोड़ा संबंध करके देखो। அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து நல் உபதேசம் நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் वे लोग जी उठने के बारे में अच्छी उपदेश पाई हुई ஆனால் थी। எப்பொழுது எப்படி நடக்கும் என்று அவர்களுக்கு அந்த வெளிச்சமானது பழையற்பாட்டிலே அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை लेकिन कब कैसा होगा ये जो प्रकट और पुराने नियम उनको नहीं दिया गया। இயேசு கிறிஸ்துடைய மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழும்படுறதுக்கு பின்பதாகத்தான் यीशु मसीह मरकर गाड़ा जाके जी उठने के बाद அந்த வெளிப்பாடானது उस प्रकट அந்த உபதேசமானது उस उपदेश பூர்ணமாகப்பட்டது सिद्ध हुआ है। அந்த பூர்ணமான உபதேசத்துக்குள்ளாக திருச்சபையானது இருக்கிறது उस सिद्ध उपदेश के अंदर कलीसिया है। இதெல்லாம் பழையற்பாட்டுடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஸ்திரீகள் யாவரும் ஒப்புக்கொண்டதும் ये सब जो पुराने पवित्र लोग पवित्र स्त्रियों सब लोग माना। புதிய பாட்டின் பரிசுத்தவான்கள் नए नियम के पवित्र लोग அவர்களும் இது ஒப்புக்கொண்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று இது போதிக்கிறது वे लोग भी इसे मानकर जीना चाहिए करके सिखाता है। 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்திலே पहली कोरिन्थियों 15:23 पे அவன் உடைய வரிசையிலே அவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் என்ற ஒரு வாக்கியம் அங்கே எழுதப்பட்டிருக்கு अपने आप का क्रमानुसार वे लोग जिलाया जाएगा करके एक वचन है। 1 கொரிந்தியர் 15:23 पहली कोरिन्थियों 15:23 அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. पर हर एक जो अपनी अपनी जो बारी से पहला फल मसीह है। பரிசுத்தவான்கள் பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் पुराने नियम के पवित्र लोग புதிய பாட்டில் வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள் नए नियम में जीकर मरा हुआ पवित्र लोग இயேசு கிறிஸ்துடைய வருகை மட்டும் மரிக்கிறவர்கள் यीशु मसीह के आगमन तक मरने वाले தன் வரிசையிலே அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். अपने आप ग्राम में वे लोग जिलाया जाएगा। உயிர்த்தெழுதலின் செய்தியானது इस जी उठने की संदेश இது நாம் ஆழமாக போதிக்க வேண்டும். इसे हम बहुत गहराई புதிய से பாட்டின் உபதேசம் கிடையாது. ये नए के उपदेश नहीं है।
பழைய ஏற்பாட்டின் உபதேசம் पुराना नियम के उपदेश, புதிய ஏற்பாடானது பழைய ஏற்பாட்டிலே அது மறைந்திருந்தன. नया नियम के उपदेश जो पुराना नियम में छिपा हुआ था, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினாலே அது வெளிரங்கமாக ஆக்கப்பட்டது. यीशु मसीह का जी उठने से ये सब कुल्लन कुल्ला हो गया. நம்முடைய மீட்பர் உயிர்த்தெழுந்தலை போல் हमारे जो छुटाने वाले जैसे जी है वो जी उठा. இயேசுவானவர் என்னையும் உயிர்த்தெழுப்புவார் என்ற நம்பிக்கை சங்கடமான நேரத்திலே அவர் சொன்ன காரியமாகும். यीशु मसीह मुझे भी वो जिलाएगा करके जिसका जो भरोसा बड़ी संकट के समय पर उसने कहा. அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, உங்களுடைய வாழ்வானது आपके जीवित அவரோட இணைக்கப்படுகிறதை குறித்து 27வது வசனத்திலே அவர் கூறுகிறார். उसके साथ जुड़ाया जाने के विषय में 27वां वचन पर वो कहता है. யோபு 19:27 अय्यूब 19:27 में நம்முடைய வாழ்வானது हमारी जीवित அவரோட உயிர்த்தெழுப்பப்பட்டு இணைக்கப்பட போகிறதை उसके साथ जिलाया जाकर जो जुड़ाया जाएगा தனிப்பட்ட முறையிலும் प्रत्येक रीति அவருடைய பங்கு அதிலே இருக்கும் என்றும் उसके जो भाग उसमें அது होगा, நிரந்தரமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். वो निरंतर हमेशा के लिए रहेगा. பவுலடியார் என்ன சொல்லுகிறார் என்றால், पौलुस क्या कहता है? நாம் ஜீவித்திருந்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்கள். हम जिए या मरे हम मसीह का है. அவருடைய பங்கு எப்படி உண்டாகிறது उसके என்றால், भाग कैसी அவர் होते हैं? வரும்போது जब वो आएगा அவருக்கு ஒப்பாக நாம் இருப்போம் என்ற பங்கு उसके बराबर हम रहेंगे करके वो भाग 1 யோவான் 3:2 வாக்கியத்தில் पहली यूहन्ना 3 अध्याय 2 वचन தனிப்பட்ட முறையிலே प्रत्येक நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோமா? बार हम जीवित है. கர்த்தர் நம்மள உயிரோட வச்சிருக்கிறார். परमेश्वर में जीवित रखा சரி, है. யாராவது அப்படி மரித்து ठीक போகிறார்களா? है, कोई अगर मर गया அவர்கள் கர்த்தரோட இருக்கிறதற்காக தான் போகிறார். वो भी परमेश्वर के साथ रहने के அதனால் लिए जाते हैं. ரொம்பவும் அதாவது வருத்தப்படக்கூடாது. अब बड़ी ஒரு दुख उठाने- அம்மா ஒரு வீடியோ அதாவது விட்டுருக்கு. एक वीडियो आई है माता जी. தயவு செய்து சபையார்கள் உங்க பாஸ்டர் அதாவது வந்து தலையில கைய வைக்கணும் அங்க வைக்கணும்னு தயவு செய்து கூப்பிடாங்க. आप मेहरबानी करो अपने पास्टर घर पे आना सिर पे हाथ रखना है. சென்னையில மட்டும் 13 பாஸ்டர்கள் இந்த கொரோனா இதனால அதாவது இறந்திருக்கிறார்கள். चेन्नई में लगभग 13 पास्टरों कोरोना का बीमारी से मरे. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. अपने को ஒரு வீடியோ கால் செய்யுங்க, एक वीडियो ஜெபம் பண்றதற்காக प्रार्थना करने के लिए என்று ரொம்ப ரொம்ப இணக்கமாக ஒரு வீடியோ அதாவது விட்டுருக்காங்க. बहुत दिन साथ से वो वीडियो दिया. அதெல்லாம் நாம் கவனிக்க ये வேண்டும். सब हम ध्यान देना. தனிப்பட்ட நமக்கு வந்து விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் இருக்கலாம். विश्वास आशा ये सब होगा. சில காரியங்கள் பொதுவாக நாம் கவனித்து நடக்க வேண்டும். कुछ कार्य को जरा कॉमन हम समझना चाहिए. நாம் ஜீவித்து இருக்கிறது हम जीवित है ஜீவன் உள்ளவராக இருக்கிறதுனாலே जीवन पे, इसलिए நாம் ஜீவித்து मैं இருக்கிறோம். भी जीवित है. நாம் மரணம் அடைந்தால் चाहे मरे ஜீவனோட இருக்கிறவரிடத்தில் தான் நாம் போய் சேர போகிறோம். वो जीवित परमेश्वर उसके साथ ही जुड़ने वाला है. அதான் ரோமர் 14:7-8 எழுதப்பட்டிருக்கிறது. 14:7-8 में लिखा है அவரோட நாம் இணைய போகிறோம். उसके साथ जुड़ने वाला है, அவரோட இணைகிறது. उसके साथ मिलना, அவரை போல் நாம் மாறி அவரோட இணைய போகிறோம். उसके समान बदल के हम उसके साथ जुड़ने 1 वाले. யோவான் 3:2 நமக்கு पहली போதிக்கிறது. यूहन्ना 3:2 में सिखाती है. நிரந்தரமானது. वो निरंतर है. 2 தீமோத்தேயு 2:2 வாக்கியத்திலே दूसरी 2:12 पे நாம் சங்கடம் பாடுகள் பட்டால் संकट और दुख को उठाए, அவரோட நாம் ஆட்சி புரிவோம். उसके साथ हम शासन में வாசிங்க. बैठेंगे. அதாவது இறைவனை குறித்து சங்கடமான பாடுகள் நேரத்திலே जो परमेश्वर के विषय का बड़ी संकट और पीड़ा के समय पर 2 தீமோத்தேயு 2:12 மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். दूसरी तीमुथियुस 2:12 को अपने मन में रखो. சங்கடங்கள் வருகிறது. संकट तो आती है. இது எதனால் வருகிறது என்று நாம் அதிலே நம்முடைய மனதை சாய்த்து விடாமல் क्यों ये आती है करके उसी में अपने मन कहीं रखे ना. இதன் மத்தியிலே யோபை போன்ற பக்தர்கள் इसके मध्य में अय्यूब के समान भक्तों எப்படி அவருடைய மீட்பர் நம்முடைய மீட்பர் ஆகும். कैसे उसके जो छुटाने वाला हमारा भी है. அவருடைய மீட்பர் மறுபடி வருகிறதை அவர் நம்பி இருந்தார். நம்முடைய மீட்பர் மறுபடி வருகிறார் என்று நாம் நம்பி இருக்கிறோம். उसके छुटाने वाला फिर आएगा करके उसके भरोसा था. हम भी मानते हैं कि हमारी छुटाने वाला फिर आएगा. அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுப்பப்பட போகிறார் என்று நம்பி இருந்தார். நாமளும் கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகைக்கு பிந்துமானால் वो भी वो मारकर जी उठेगा करके वो भी भरोसा था. अगर मसीह के दूसरे आगमन अगर निकट हो நாமும் மரித்து நாம் உயிர்த்தெழுப்பப்படுவோம் हम என்றும் भी मर के जी उठेंगे.
அவரை காண்போம், அவரோட இணைவோம். उसे हम देखेंगे, उसके साथ जुड़ेंगे। நம்முடைய மாம்ச கண்களால் அவரை பார்ப்போம். अपने स्वयं अपनी जो मांस के आंखों से யோபும் அப்படித்தான் பார்க்க போகிறார். अय्यूब भी ऐसे ही देखेगा, நம்மளும் அப்படித்தான் हम பார்க்க भी ऐसे ही போகிறோம். देखेंगे। அதான் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களின் விசுவாசமும் पुराने नियम के पवित्रों के विश्वास, நம்முடைய விசுவாசமும் हमारी विश्वास, எலியாவுடைய ஊழியம் என்னவென்றால் एलिया की सेवा क्या, பிள்ளைகளுடைய இருதயத்தை தம் பிதாக்கள் இடத்தில் जो திருப்புகிறதாகும். बच्चों के जो हृदय को पिता की ओर फेरना। புதிய ஏற்பாட்டின் ஊழியர்கள் नए नियम के सेवकों, அவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் हाँ, वे இதுக்கு நேராக அவர்களை திருப்ப வேண்டும். पुराने नियम के लोग पवित्र लोगों के विश्वास की ओर से उनको फेरना। அவர்கள் என்ன விசுவாசித்தார்களோ நாம் அந்த விசுவாசத்தோட இணைக்கப்பட வேண்டும். उन लोग जो विश्वास किया उस विश्वास के साथ हम जुड़ा जाना। அவர்கள் ஒரே மீட்பரை तो விசுவாசித்தார்கள். एक ही छुटाने वाले के ऊपर विश्वास, மறுபடியும் வரப்போகிற அந்த மீட்பரை फिर விசுவாசித்தார்கள். आने वाला उस छुटाने वाले के ऊपर विश्वास, அவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் என்று அவர்கள் और விசுவாசித்தார்கள். जो जिलाए जाएंगे करके विश्वास, திருச்சபையும் உயிர்த்தெழுப்பப்படுவோம், அவரோட மகிமை அடையும் என்று தம் பரிசுத்தவான்கள் மத்தியிலே மகிமைப்படத்தக்க விதமாக ऐसे अभी जिलाया जाएगा अपने पवित्र लोगों के द्वारा महिमा होने के हिसाब से। 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். दूसरी अध्याय 10वां वचन को लिख के रखो। அதுடைய ரெஃபரன்ஸ் தான் आज जो वही जो बात जो है, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வாக்கியமாகும். पहली यूहन्ना 3 अध्याय की दूसरी वचन, 2 தெசலோனிக்கேயர் 1:10 दूसरी तेसलोनिके पहला अध्याय 1 10वां वचन, யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வாக்கியமும் पहली यूहन्ना 3 अध्याय की இது दूसरी ஒத்த वचन, வாக்கியம். தம் பரிசுத்தவான்கள் மத்தியிலே மகிமைப்படத்தக்கதாக अपने पवित्र लोगों के मध्य में महिमा होने के தம் हिसाब से பரிசுத்தவான்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படும் போது தான் अपने जो पवित्र लोगों को उनके स्वरूप के अनुसार जो बदलने वाले, இயேசுடைய திருவுள சித்தமானது यही यीशु का जो इच्छा, கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளின் சகல ஆசீர்வாதமும் तो कलवारी सूली पर उसने जितना भी दुख उठाया उसके हर प्रकार के आशीष இப்பொழுது பரிசுத்தாவியை அவர் தம் சபைக்கு அவர் வைத்திருக்கிறதும் अब जो पवित्र आत्मा को अपने कलीसिया में उसने जो रखा, அவருடைய 2வது வருகையிலே उसके दूसरी आगमन पे இவர்கள் முழு பரிசுத்தம் அடைந்து ये लोग पूरी रीति से पवित्र होके கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக பரிசுத்தாவியானவர்கள் அவர்களை மாற்றி मसीह के जो स्वरूप में पवित्र आत्मा उनको बदल के இயேசுவானவருக்கு ஒப்பு கொடுக்கிறதும் यीशु मसीह को सौंपना, இயேசுவானவர் தம் பரிசுத்தவான்கள் மத்தியிலே மகிமைப்பட்டு यीशु मसीह अपने पवित्र लोगों के मध्य में महिमा தம் होके சபையை அவர் எடுத்துக்கொண்டு अपने कलीसिया को उठाकर பிதாவுக்கு முன்பதாக நிறுத்துறது தான் இந்த படைப்பின் புதிய படைப்பின் முழுமையாகும். पिता के सामने खड़ा करने एक नए सिरे से जो बनावट की पूरी रीति, இந்த தெளிவான போதனையானது சபையார்கள் நன்றாக அறிந்து இருக்க வேண்டும். इस पक्का शिक्षा को कलीसिया वाला बराबर पहचानना चाहिए। கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தமானது मसीह यीशु जो रक्त बहा அவர் சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. कलीसिया के बारे में लिखा है, கரைதிரை இல்லாமல் जो निष्कलंक பரிசுத்தமும் पवित्र கிளையற்ற சபையாக जो निर्दोषी தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ளும்படிக்கு अपने सामने खड़ी करने के लिए, தமக்கு முன்பதாக அவர் நிறுத்திக் கொள்ளும்படிக்கு अपने सामने खड़ा करने के அவருக்கு लिए, முன்பதாக அவர் எப்படி நிறுத்த போகிறார்? उसके सामने कैसे खड़ा அதற்கு करेंगे? பரிசுத்தாவியை அவர் தந்திருக்கிறார். पवित्र आत्मा दिया है। 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே दूसरी पत्र पहला अध्याय तीसरा, பரிசுத்தாவியானவருடைய பரிசுத்தமாக்குதலுக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा का पवित्र कराने का। 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்திலே पहली तेसलोनिके 5:23 में உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை तुम्हारे आत्मा शरीर प्राण को அவர் பரிசுத்தமாக்கி वो पवित्र करके என்று அங்கே ऐसा எழுதப்பட்டிருக்கிறது. करके लिखा है। இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து इस पवित्र आत्मा के बारे में 2 கொரிந்தியர் दूसरी कोरिन्थियों 3ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்திலே 3:18 पे அங்கே பாருங்கள், நாளுக்கு நாள் நாம் மறுரூபப்படும்படிக்கு பரிசுத்தாவியானவர் அங்கே தந்தருளப்பட்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. देखिए दिन प्रतिदिन हम पवित्र होते जाने के लिए उधर पवित्र आत्मा दिया गया करके लिखा है। ஆண்டவரை குறித்துள்ள அறிவு தான் இறையல் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर के विषय के ज्ञान ही சங்கடமான நிலையிலே संकट के समय पर நாம் ஜெபம் செய்ய வேண்டும். हम प्रार्थना करना है, சுகத்துக்காக ஜெபம் செய்ய सुख के வேண்டும். लिए प्रार्थना, சுகம் வராவிட்டாலும் सुख नहीं நம் भी है, மீட்பரை குறித்துள்ள அறிவிலே நாம் எப்படி வளர்கிறோம் என்ற இதுதான் காரியமாகும். हमारे जो छुटाने वाले के ज्ञान में कितने बढ़ते हैं यही உன் कार्य है। மீட்பரை நீ அறிந்திருக்கிறாயா? तुम्हारे छुटका அவர் छुटाने वाले மறுபடியும் जानता है, வரப்போகிறார் என்று वो நீ आने वाला அறிந்திருக்கிறாயா? करके तू जाने
அவர் உன்னை நீ மரித்தாலும் உயிர்த்தெழுப்புவார் என்று நீ அறிந்திருக்கிறாயா? चाहे तुम मरे तो भी जिलाएंगे करके तुझे मालूम? அவர் வரும்போது அவரோடு நாம் இணைக்கப்படுவோம் என்ற அந்த விசுவாசமானது, யோபுக்கு இருந்த விசுவாசம் உன்னிடத்திலும் இருக்கிறதா? तो अब वो आएगा, उस समय हम उसके साथ जुड़ाए जाएंगे करके जो आयु के पास विश्वास है वो तुम्हारे पास है क्या? இதை நீ புரிந்து கொள். इसे तुम समझ लो. இயேசுவானவருக்கு சில காரியங்கள் அது இயேசுவானவருக்கு மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. कुछ कार्य केवल यीशु मसीह के लिए ही कहा சில गया. காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. कुछ कार्य केवल इसराइल लोगों के लिए. அந்த உபாகமம் 29ஆம் அதிகாரத்தை நான் இன்று சொல்லுகிற ஆசீர்வாதமும் சாபமும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. आज ये व्यवस्थावरण 28 हाँ। जो आज जो मैं कहूँ वो आशीष श्रापित करके அதே புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அல்ல. वो नए नियम के लोगों के लिए தவறாக அதாவது போதிக்கிறவர்கள், गलत நீ हिसाब இப்படி இருந்தால் அது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டது. जो ऐसे होते व्यवस्था के अंदर जो रह रहे थे उनके लिए. அங்கே பாருங்கள், அந்த சமாரிய ஸ்திரீயானவள், देखिए सामरी स्त्री, நாங்கள் இங்கே ஆராதிக்கிறோம், நீங்கள் அங்கே ஆராதிக்கிறீங்க. हम लोग यहाँ आराधना करते हैं, இயேசுவானவர் இரண்டையும் அவர் அல்ல தட்டிவிட்டு यीशु मसीह दो को ना பிதாவை करके தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. पिता को प्रणाम करने के समय எங்கேயும் आता है. தொழுது கொள்ளும் காலம் हर வருகிறது. जगह पे இந்த காலத்திலே इस समय கூடி पे வந்து நம்ம ஆராதனை செய்ய முடியல. इकट्ठा होकर आराधना करने உங்களுடைய पड़ते. இல்லத்திலே நீங்கள் இருந்து இறைவனுக்கு ஆராதனை செய்கிறீர்கள். घर पे रहकर எங்கேயும் आराधना தொழுது करते. கொள்ளும் காலம் வருகிறது. हर जगह पे प्रणाम करने का समय நீங்க आ रहा है. அங்கே இறைவனுக்கு உண்மையாக உங்களுடைய இல்லத்திலே ஆராதனை செய்யுங்கள். अपने अपने घर पे सच्चाई से प्रभु को आराधना करो. இப்படிப்பட்டவர்களே பிதாவானவர் தேடுகிறார். ऐसी लोगों को पिता परमेश्वर ढूंढता है. அவர்கள் மவுண்ட் கெரசிமிலே அவர்கள் சமாரியர்கள் ஆராதனை செய்கிறார். அது சாபத்தின் மவுண்டன் ஆகும். श्रापित चट्टान पर उन लोग आराधना करते थे. இந்த சாபத்தை ये श्रापित को இங்கே இருந்து நீ கூர்வாயாக, यहाँ से बोल. ஆசீர்வாதத்தை இந்த மலையில இருந்து கூர்வாயாக என்று பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. आशीष को ये चट्टान से कहो करके पुराना नियम में लिखा है. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேதத்தை அதாவது போதிக்கிறவர்கள். आप लोग जरा ध्यान से रखो. அதை எடுத்ததாவது அது திருச்சபைக்கு அல்ல. वो कलीसिया के लिए नहीं. அப்படி இருந்தால் அதாவது அந்த ஆசீர்வாதம் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவாரு, கீழாம மேல ஆக்குவாரு. तो सिर होएगा बल्कि पूछ नहीं होगा. அது இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது, அது திருச்சபைக்குரியது அல்ல. कलीसिया के लिए नहीं அப்போ है. சாபம் श्रापित சாபம் யாருக்கு? श्रापित के क्या? திருச்சபைக்கு உள்ளவர்கள். அப்ப நான் சாபத்தை உங்களுக்கு போதிக்கணுமா? कलीसिया वासियों के अंदर श्रापित சிலது அதாவது புதிய பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள் जो அது पुरानी திருச்சபைக்குரியது. कलीसिया का है. அது பொதுவாக ஆண்டவர் சொல்லி और இருக்கிறார். जो परमेश्वर सबके लिए वो இந்த வேற்றுமையை அதாவது போதிக்காதவர்கள், इस फर्क को समझकर जो कोई அவர்கள் सिखाते கள்ள போதகர்கள், नहीं, वो लोग झूठे लोग, அவர்கள் வேதத்தை அறியாதவர்கள். ये लोग शास्त्र को नहीं जानते. ரொம்ப கவனமாக போதிக்க बहुत வேண்டும். ध्यान से सिखाना है. உபாகமம் 28ஆம் அதிகாரம் அது திருச்சபைக்குரியதல்ல, அது இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது. व्यवस्थावरण 28वां अध्याय कलीसिया के लिए नहीं, इसराइल लोगों के लिए. சரி, எத்தனை பேர் அதாவது ஆண்டவர் தலையாக்கி இருக்கிறாரு? कितने लोगों को प्रभु सिर बनाए? என்ன போதிக்கிறார்கள்? क्या सिखाते हैं? எது அதாவது எதுக்குரியது? कौन सा किसका है? எதுக்கு உரியதை அதுக்குரியதை அதற்கு தான் அது தகும். जो जिसका है वो उसी के लिए. இப்படி அதாவது வேதத்தை போதிக்கிறவர்களாக திருச்சபையார்கள் காணப்பட வேண்டும். ऐसे जो शास्त्रों को सिखाने वाला कलीसिया நேத்து होना ஒரு चाहिए. பயங்கரமான ஒரு அனுபவம் எனக்கு உண்டாயிற்று. और एक भयंकर अनुभव मुझे हुआ कल. நான் இறைவனுடைய காரியங்களை நான் தியானித்து அப்படியே வாசித்துக் கொண்டே இருப்பேன். परमेश्वर के कार्य இப்பொழுது को வேற எந்த ஊழியம் இல்லை, வாசிப்பேன், வேதத்தை குறித்துள்ள காரியத்தை தியானிப்பேன். अब कौन सा भी सेवा नहीं है, पढ़ूंगा, शास्त्र के विषय पे ध्यान करूंगा. இப்படி நான் ஜெபத்திலே நல்லா ஈடுபட்டு கொண்டு நான் ஒரு 5:30 மணிக்கு தான் படுத்தேன். और ऐसे ही जो शास्त्र के अंदर मैं ध्यान देता हूँ 5:30 बजे कोई मैं लेटा. ஒரு அனுபவம் உண்டாயிட்டு. एक अनुभव हुआ. எப்படி என்றால் कैसे? ஒரு பெரிய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. बड़े आराधना हो रही है. அந்த ஆராதனையிலே आराधना में பெரிய ஐயாவுடைய அதாவது அந்த சவுண்ட் கேட்கிறது. अजब நான் பெரிய ஐயா கிடையாது. बड़े ये का जो आवाज तू सुनते लेकिन बड़े அப்படியே இறைவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது परमेश्वर को जब आराधना कर रहे நான் உள்ளே போகிறேன். मैं अंदर जा रहा हूँ. அந்த நடத்துகிறவர் சொல்லுகிறார், जो चलाने वाला பிலிப் அதாவது உடனே நீர் இந்தியில அதாவது ஜெபம் செய்யுங்கள் என்று. फिलिप
आप நான் तुरंत இங்கே हिंदी வரவில்லை. में प्रार्थना करो। நான் இடையில மத்தியத்திலே நின்று ஹிந்தில அதாவது ஜெபம் जो செய்கிறேன். मध्य में खड़ा होकर हिंदी में प्रार्थना करता हूँ, அந்த ஜெபமானது ஒரு பிரார்த்தனா. நான் அவ்வளோ அதாவது ஆவிக்குள்ளாக நிறைந்து நான் செய்கிறேன். उतना आत्मा में भरकर मैं करता हूँ। என்னுடைய இருதயத்திலே அதாவது இருதயம் வெடிச்சு போகிறது மாதிரி டபார்னு அதாவது எழுந்துட்டேன். ऐसे लगता था कि मेरे छाती फट गया, मैं उठ गया। அவ்வளோ பிரஷர். उतना बड़े दबाव। உடனே அதாவது ஆவியானவர் பெருமூச்சோட வேண்டிக் கொள்கிறார் என்ற வார்த்தை அதாவது உண்டாயிட்டு. तुरंत जो पवित्र आत्मा बड़ी जो आवाज शब्द उच्च சில स्वर के காரியங்கள் साथ, வந்து ஆண்டவர் இப்படி அனுபவத்தை தருகிறார். நான் அனுபவத்துக்காக ஒருபோதும் ஜெபிக்க மாட்டேன். अनुभव के लिए कभी அதெல்லாம் मैं தேவை. प्रार्थना करता கொடுத்தேன்னா हूँ, வாங்கிக்கிட்டேன், கொடுக்காட்டா என்னுடைய நன்மைக்காகத்தான் நீர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் दिया तो அப்படித்தான். भी ठीक है, नहीं दिया तो भी भला। இது ஒரு பெரிய ஒரு அனுபவம் எனக்கு ये உண்டாயிட்டு. ऐसी बड़ी अनुभव मुझे हुआ। பல அனுபவங்கள் ஒரு சுத்தாவியானவர் மூலமாக உண்டாகலாம். ऐसी कई अनुभव पवित्र आत्मा से होती है। பெருமூச்சோட வேண்டிக் கொள்கிறது என்றால் என்ன என்று நேற்று தினத்துல ஒரு அறிவு உண்டாயிட்டு. लंबी श्वास लेकर अगर हम प्रार्थना करते तो वो क्या करके कल के दिन இருதயம் வெடிச்சு போகிறது மாதிரி हमारी जो अव्वल छाती फट pressure। जाने के हिसाब से उतना दबाव। எழும்பி அதாவது உடனே ஜெபத்திலே உட்கார்ந்து उठकर प्रार्थना में लगा। ஆண்டவர் அப்படி நம்மை நடத்த வேண்டும். परमेश्वर ऐसे ही हमें चलाना है। யோபு குறித்து அப்படி நான் இப்படி பிரசங்கத்துக்கு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு தான் போய் படுத்தேன். और जो अय्यूब के बारे में संदेश के लिए नोट्स लिख के रखे, मैं जाके लेटा। அதுக்கும் இதுக்கும் என்ன उसका इसका क्या சம்பந்தம் இல்லாததான். उसका इसका कोई संबंध तो ஆண்டவர் नहीं। ஏதோ அதாவது எப்பொழுதும் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். हाँ, कभी भी प्रभु आपके लिए मेरे लिए करेगा। சில பைத்தியக்காரனு कुछ पागल लोग என்னதெல்லாம் செய்யறானு क्या क्या करते நம்ம சபையில இருந்து அதாவது இருக்கிறவனு தான். और यहाँ रहने वाला ही है। வாயில வந்து ஒரு அம்மா அதாவது ஒரு பாஸ்டருடைய அம்மா அதாவது கொஞ்சம் பலவீனமாயிட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க அவங்க. एक माताजी ஒரு கள்ள பய मर गई। அதாவது அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே சீக்கிரமா உடனே பெட்டியெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு அதனை இவருக்கு கடுமையான வாங்குன்னு அதனை வாங்கி இப்படி கள்ளனுவன் झूठे लोग அந்த அம்மா பருவ பல மாதங்கள் கழித்து தான் அவர்கள் இறந்தாங்க. कई महीनों के बाद में मरा था। இப்படி கள்ளனுவ ऐसे झूठे लोग தங்களை ஒரு பெரிய ஆட்களாக பெரிய தீர்க்கதரிசி மாதிரியும் अपने को बड़ा தன்னை பெரிய नबी करके அப்போஸ்தலன் மாதிரியும் भाई प्रेरित இப்படி जैसा। அதாவது காண்பிக்கிறதற்கு இப்போ அதாவது கிளம்பி இருக்காங்க. ऐसे जो दिखाने के लिए अभी आए ஜனங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. लोग जरा सावधान रहो, அவங்கள எல்லாம் அதனை அடிச்சு வரட்டுங்க. उनको सब मार के இப்படிப்பட்ட भगाओ। கள்ளப்பயலுவ ये झूठे लोग हैं। இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சபையிலே அதாவது இது தவிர்க்கப்பட வேண்டும். ऐसे जो कलीसिया के अंदर ये कार्य हटाया जाना है। இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலானது यीशु मसीह के जीवन में மிகவும் திடமான நம்பிக்கை நமக்கு அருள் बहुत செய்கிறது. पक्का आशा में ஏற்பாட்டின் யோபு पुराने नियम के அவ்வளவு अय्यूब திடமாக அவர் நம்பி இருந்தார். और उतना भरोसा था उनको। சங்கடமான நேரத்திலே और அவர் संकट இறைவனை के குறித்து समय पर அறிந்து கொண்ட भरोसा காரியம். था। संकट के समय पे किया हुआ बात। அப்படியே பரிசுத்த ஸ்திரீகளும் ऐसे ही पवित्र स्त्रियों மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறும்படிக்கு शेष जीवन न விடுதலை पाने के लिए பெறுகிறதற்கு சம்மதியாமல் और ऐसे करने के ना அவர்கள் தங்களை அதாவது ஷஹீதாக ஒப்பு கொடுத்தார்கள். अपने பெண்கள் ஒப்பு கொடுத்தார்கள். शहीद करके सौंपा है नारी लोग। இதுதான் பழைய ஏற்பாட்டின் விசுவாச பெண்களும் ஆண்களும். यही जो पुराना नियम का नरों और महिला, இப்படித்தான் வேதத்தை பார்க்க வேண்டும். यही ऐसे ही வேதத்தை छात्र को போதிக்க देखना है, வேண்டும். छात्र को सिखाना है। அங்கே ரொம்ப தெளிவாக நான் அந்த பெட்டர் ரெசரக்ஷன் சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன் பெட்டர் லைஃப் என்று அதனை वो எழுதப்பட்டிருக்கிறது. तो जो श्रेष्ठ जीवित ना जाने की श्रेष्ठ जीवित, அதோடைய மூல இதை பார்த்தோம் பெட்டர் அதாவது ரிசரக்ஷன் தான் அதன கரெக்டான जो டிரான்ஸ்லேஷன். मूल पुस्तक में देखे तो वो मतलब एक श्रेष्ठ जीवित ना। ரொம்ப உன்னிப்பாக அந்த உயிர்த்தெழுதலை குறித்து உள்ள காரியத்தை நான் ஸ்டடி பண்ணி ரொம்ப நோட்ஸ் எழுதி வைத்தேன். बहुत ध्यान से जी उठने के बारे में से हम அதனால पढ़कर, தேவனுடைய ஜனங்கள் எந்த சங்கடத்தின் மத்தியிலும் इसीलिए प्रभु के व्याधि लिए कौन सा भी संकट या बीमार வியாதி பிரச்சனை மத்தியிலும் बीमार की இப்படி समस्या, ஒருவருக்கு ஒருவர் தேட்டிக் கொள்ளுங்கள். ऐसे एक आपस में तसली दो। நமக்கு நம்பிக்கை இருக்கிறதுனாலே நாம் ஜெபம் செய்யலாம். हमारे लिए भरोसा इसीलिए प्रार्थना कर सकते हैं। இஸ்லாமியர்களை போக इस्लाम இன்ஷா लोगों के அல்லாஹ் वापस। இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்காம ऐसे करके नहीं कहो। நாம் வந்து ஆண்டவரை நம்புகிறதுனாலே हम परमेश्वर के ऊपर ஜெபம் भरोसा रखते हैं, பண்ணுகிறதற்கான इसीलिए வழி அங்கே இருக்கிறது. प्रार्थना करने के रास्ता उधर है। இன்ஷா அல்லாஹ்னா எதற்கு ஜெபம் பண்ண साला வேண்டும்? तो क्यों प्रार्थना ஆண்டவர் करना है? நினைச்சது நடந்துட்டு தான் இருக்கும். நீ जो- ஜெபம் பண்ணுகிறதுனால ஒரு பிரயோஜனம் जो இல்லை. हो रहा है वो प्रभु के इच्छा से हो रहा है, जो होता है होने दो। அப்படி கிறிஸ்தவம் சொல்லவில்லை. ऐसे जो मसीह का ऐसे नहीं सिखाते हैं। நம்பிக்கை
குறித்து உங்களிடத்தில் விசாரித்தால் और कोई तेरे आशा का बारे में पूछताछ करे, என்னப்பா அதாவது கிறிஸ்தவத்துல நீ நம்பி இருக்கிறாய் என்று क्या கேட்டால் मसीह के इसमें तो भरोसा करता है करके पूछे, பயத்தோடு இணக்கத்தோடு அவர்களுக்கு உத்தரவு சொல்ல वो வேண்டும். शांतता से उनको जवाब दे। எல்லாமே இறைவனுடைய திருசித்தம் அல்ல. सब परमेश्वर के जो இறைவன் पवित्र சில इच्छा नहीं, காரியங்களை அனுமதி கொடுத்த பாவத்து நிமித்தம் आज जो पाप के कारण कुछ நீ अनुमति दी, அதனுடைய தண்டனை நீ அனுபவிப்பா. उसके जो दंड तो அது पाएगा, இப்படித்தான் நடக்கும். ऐसे ही होगा, இப்படித்தான் நீ அனுபவிப்பாய். ऐसे अनुभव है। நீ அதாவது செய்யலன்னா இப்படி அனுபவிப்பாய். अगर नहीं है तो ऐसे செய்தா कर, என்றால் உனக்கு அதன் இப்படி நன்மை करे तो ऐसा तुम्हारे लिए भला। என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ऐसा- விதிமுறைகளை அதாவது கை கொள்ள வேண்டும். ऐसा परमेश्वर ने कहा वो विधियों को पालन करना है, அப்படி நாம் நடந்து கொள்வோம். ऐसे हम चलेंगे। சங்கடமான நேரத்திலே संकट के समय இறைவனை குறித்து மிக அதிகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के बारे में बहुत யோபு போல் நாம் வாழ வேண்டும். अय्यूब के समान जीना है। பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே அப்படி இருந்தால் पुराने नियम के पवित्र நாம் लोग, எவ்வளவு அதிகமாக இறைவனை குறித்து அறிந்து हम கொள்ள வேண்டும். कितना उचित प्रभु के बारे में जानना चाहिए। பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஜெபம் செய்ய வேண்டும். देखिए हम प्रार्थना करना, ஃப்ரண்ட் லைனர்ஸ், டாக்டர்ஸ், நர்ஸ்மார்கள், जो பலர்கள் வந்து அதாவது பல என்ஜிஓஸ் அதாவது இந்த மக்களுக்காக உதவி செய்கிறார்கள். जो आगे खड़ा होके कई इंजीनियर, डॉक्टर लोगों, नर्स लोगों और जो म्युनिसिपल का लोग, इन लोग का लिए இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். इसके लिए நம்மளால அதாவது, प्रार्थना करना है। பண உதவி அதாவது நாம் செய்தாலும் पैसा की मदद करे, அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, நாம் வந்து அதாவது நம்மளால ஏண்ட அதாவது பெரிய உதவி என்னவென்றால் हमारे से बड़े मदद किया, நாம் வந்து அவர்களுக்காக ஜெபம் செய்கிறது பெரிய உதவி. हम उनके लिए प्रार्थना करना बहुत मदद की बात है। அப்படி நாம் உதவி செய்வோம். ऐसे हम मदद करेंगे। பாருங்கள், இப்போ பலர்கள் வந்து कई लोग आके பணம் இல்லாமல் पैसे की மிகவும் திண்டாட்டத்திலே இருக்கிறாங்க. बहुत बड़ी संकट में, அப்போ நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? हम क्या करना है? ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க முடியும். परमेश्वर से मांग सकते हैं, ஆண்டவரே, எனக்கு அதாவது இந்த காரியம் இருக்கிறது, हे परमेश्वर ऐसी कार्य है, நீர் எனக்கு உதவி आप செய்யும். मुझे मदद कर। நாம் அமர்ந்திருக்க வேண்டும். हम रहे யோபை போல் நாம் அமர்ந்திருந்து अय्यूब के நம்முடைய समान, மீட்பர் என்ன செய்வார்? हमारे छुटाने वाला क्या करेंगे? வருங்காலத்துடைய நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். भविष्य काल के भरोसा प्रभु हमें देता है, அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். ऐसे ही हम जीना। இதற்கண்டே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். जो उसके लिए प्रभु हमें बुलाया है, சங்கடமான நேரத்தில் संकट के समय இறைவனை ஒரு மனிதன் எவ்வளவு அவன் அறிந்து கொள்கிறானோ, परमेश्वर को किसी इंसान कितना जानते அவனே हैं, சிறந்தவன். वही श्रेष्ठ है। அவன் வந்து சாத்தானுக்கு எதிராளி. वो शैतान के विरोधी, நம்முடைய ஆத்மா எதிராளி சாத்தான் என்று நம்ம சொல்லுகிறோம்ல. हम कहते हैं हमारे आत्मा के विरोधी शैतान है। சங்கடங்கள் துன்பங்கள் மத்தியிலே संकट और उन மீட்பரை दुखों के मध्य में, அறிந்தவன், अपने छुटाने वाला को जानने वाला, அவன் சாத்தானுக்கு விரோதியாகும். वो शैतान के विरोधी है। சாத்தான் உனக்கு விரோதியாக இருக்க வேண்டுமா? क्या शैतान அல்லது तेरे நீ विरोधी बनना है? சாத்தானுக்கு விரோதியாக இருக்க या வேண்டுமா? तो तू शैतान के विरोधी बनकर அது रहेगा। உன் கையிலே இருக்கிறது. तुम्हारे ஆண்டவர் நாம் யாவருக்கும் சாத்தானை எதிர்த்து நிற்க हम सब लोग शैतान के பலத்தையும் विरोध खड़ा रहने கிருபையும் के लिए தந்தருளும்படிக்கு நாம் ஜெபம் செய்வோம். शक्ति और अनुग्रह प्रभु देने के लिए எல்லா प्रार्थना மக்களுக்காக, करें, எல்லா सबके लिए, सबके लिए, सब செவிலியர்களுக்காக, डॉक्टरों के लिए, नर्स के लिए, எல்லா ஃப்ரண்ட் லைன்ல ஒர்க் செய்கிறோம் எல்லாருக்காக நாம் ஜெபம் செய்வோம். आगे खड़ा होके जो भी सेवा करते हैं उनके लिए, எல்லா என்ஜிஓஸ்க்காக, सब एनजीओ के लिए, எல்லாருக்காக நாம் ஜெபம் செய்வோம். सबके लिए, நம்முடைய தேசத்தின் மக்கள் வந்து देश के लोग ரட்சிக்கப்படும்படிக்கும் ஜெபம் செய்வோம். उद्धार पाने के लिए भी प्रार्थना। கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु इस ஆசீர்வதிப்பாராக. वचनों को आशीष करें। எல்லாரும் தேவனை सब लोग ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करें। ஹல்லேலூயா. हालेलुया।